அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் FOSS கம்யூனிட்டி மற்றும் FOSS ஸ்ரீலங்காவினால் இணைந்து நடாத்தப்படுற இந்த சிறப்பு கருத்தரங்க தொடர்ல இறுதி நாள்ல நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கும் உங்களுக்காக நேத்து நாங்க தந்திருந்த டேட்டாபேஸ்ன்ற தொடர்ச்சியை தான் தர இருக்கிறோம். மேலும் இந்த செஷனை தொடர்ந்து நடத்திட்டு போறதுக்காக விதுஷன் இணைஞ்சிருப்பாரு. தொடர்ந்தும் அவரோட இணைந்திருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனது பேர் விதுஷன். நான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஐசிடி பாடங்கள் இருக்கின்றேன். ஸோ நேற்றைக்கு நாம் இந்த டேட்டா பேஸினுடைய அனைத்து தியரி பார்ட்டை நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு நான் ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கிறேன் டேட்டா பேஸில். ஸோ இதில் 20 ஃபர்ஸ்ட் பார்ட் கொஷின்ஸும் 2 ஸ்ட்ரக்சர் 2 எஸ்ஏஏ பேஸாக கொண்டு இந்த பேப்பரை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேப்பரை தான் இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்றைக்கு படித்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ நேற்றைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கு. ஸோ நம்ம கொஷின்ஸை பார்ப்போம். ஸோ முதலாவது கொஷின்ஸ் இதில் வந்திருக்கு. தரவுத்தளத்தில் ட்ரிப்பிள் என்பதால் நீர் கருதுவது யாது? ஸோ இது ஒரு இலகுவான கொஷின். ஸோ நம்ம பார்த்து கொண்டோம்னா எங்களுக்கு தெரியும், ஒரு அட்டவணை என்றது எங்களுக்கு ட்ரோ அடுத்தது குளங்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் எங்களோட அட்டவணை. ஸோ அதில் நம்ம குளத்தை நம்ம சொல்லிக்கொள்ளலாம், குளத்தில் உள்ள விடயங்கள் நம்ம சொல்லிக்கொள்ளலாம், பண்பு அல்லது புலம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரோவில் உள்ள பக்கத்தை நம்ம சொல்லிக்கொள்ளலாம் ட்ரோ, அதாவது ட்ரிப்பிள் அல்லது ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒருவருடைய பதிவை நம்ம சொல்லிக்கொள்ளலாம் ரெக்கார்ட் அல்லது ட்ரிப்பிள் என்று. இதில் நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா தரவு அட்டவணையின் நிறை ட்ரோ அல்லது பதிவறிக்கைகளினை குறிக்கின்றதுன்றது எங்களுக்கு என்னது முதலாவதுக்குரிய ஆன்சர். ஸோ ட்ரிப்பிள்ன்றது எங்களுக்கு ட்ரோவை குறிக்க போகுது. ஸோ ட்ரோ அல்லது எங்களோட ரெக்கார்டை தான் நம்ம ட்ரிப்பிள் என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ ரெண்டாவது விட சொல்லியிருக்குது பதிவறிக்கையின் பண்புகள் அட்ரிபியூட்டை குறிக்கின்றது. அதுகள் எல்லாம் எங்களுக்கு பிழையானது. ஸோ அட்ரிபியூட் எங்களுக்கு தெரியும் ஒரு பண்பு. ஸோ பண்பை தான் நாங்கள் அட்ரிபியூட்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ அடுத்த தரவுத்தள அட்டவணை மறுபெயரை குறிக்கின்றதுன்றதும் இல்லை. ஸோ ஆன்சர் தரவு அட்டவணையின் நிறை அல்லது பதிவறிக்கையினை குறிக்கின்றதுன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். தொடர்புள்ள தரவுத்தளத்தில் உள்ள அட்டவணை ஒன்றின் முதன்மை சாவி பெறுமதிக்கு வெற்று பெறுமதிகளை கொண்டிருப்பதில்லை. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கு, எங்களோட பிரைமரிக்கு அந்த சாவி பிரைமரிக்கு என்ற ஒரு புலம் எங்களுக்கு நல் வேல்யூஸை கொண்டு இருப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எங்களுக்கு தெரியும். ஸோ இது எந்த கட்டுப்பாட்டிற்கு, எந்த ஒருங்கமைவு கட்டுப்பாட்டுக்கு கற்றுருக்கு. ஸோ நேற்றைக்கு நாங்கள் நோட்ஸ்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ 4 வகையான ஒருங்கமை கட்டுப்பாட்டில் 3 வகையான ஒருங்கமை கட்டுப்பாடு மெயினாக நம்ம பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த உட்பொருள் ஒருங்கமைண்டா என்ன, மேற்பொருள் ஒருங்கமைண்டா என்ன, அடுத்த ஆட்களை ஒருங்கமைண்டா என்னன்னு பார்த்துக்கொண்டோம். ஸோ இதுல எங்களுக்கு உட்பொருள் ஒருங்கமைன்றதுல என்ன சொல்லியிருந்தது, எங்களுக்கு பிரைமரி கீ என்ற ஒரு பண்பு நல் பெருமானங்களை கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஸோ எங்களுக்கு ஆன்சர் எது, உட்பொருள் ஒருங்கமைவுன்றது கரெக்டான ஆன்சர். அதே நம்ம ஆள்களை ஒருங்கமைவு பார்த்தோம்னா, ஸோ ஆள்களை ஒருங்கமைவு நம்ம பார்த்துக்கொண்டோம் என்னது, எங்களோட அட்டவணையில உள்ள ஒவ்வொரு குளத்திலையும் உள்ள பதிவுகள் ஒரே டொமைன்ல இருக்கணும். ஸோ ஒரு இன்டிஜர்னா அந்த பதிவுகள் அனைத்தும் எங்களுக்கு இன்டிஜர் டைப்பான பதிவுகளாக இருக்கணும். ஸ்ட்ரிங் கண்டா அதில் உள்ள பதிவுகள் அனைத்தும் எங்களுக்கு ஸ்ட்ரிங் டைப்பான பதிவுகள் இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கொண்டாங்க. ஸோ மூன்றாவது கொஸ்டின் பார்த்துக்கொள்வோம். தரவுத்தளம் ஒன்றின் 2 அட்டவணைகள், ஸோ 2 டேபிள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. ஒரு அட்டவணையின் முதன்மை சாவி புலமானது இன்னொரு அட்டவணையின் ஒரு புலமாக இருந்தால் இரண்டாவது அட்டவணையில உரிய அந்த பண்பிற்கு என்ன பெயர் என்று கேட்டிருக்கு. ஸோ எங்களுக்கு தெரியும், ஒரு அட்டவணையில பிரைமரிக்கா இருக்கிறது தான் இன்னொரு அட்டவணையில ஒரு 2 டேபிளுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை மேற்கொள்ளும் போது இன்னொரு டேபிள் இருக்கிற பிரைமரிக்கு அடுத்த டேபிள்ல எங்களுக்கு ஃபாரின் கீயை அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம நேரடியாகவே நம்ம ஆன்சர் சொல்லிக்கொள்ளலாம். இது ஃபாரின் கீ. எங்களுக்கு சூப்பர் கீ என்ன வராது, ஆல்டர்னேட்டிவ் கீ இல்லை, பிரைமரி கீ இல்லை, கேண்டிடேட் கீ இல்லை. ஒரு அட்டவணையில் பிரைமரிக்கு நாங்கள் இன்னொரு அட்டவணையில நம்ம அதே புலம் இருந்துச்சுன்னா அந்த புலத்தை நம்ம ஃபாரின் கீ என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்த 4வது கொஸ்டினை பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தரவுத்தள அட்டவணையில் பயன்படுத்தப்படும் சாவிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள், அதாவது சரியான கூட்டு எதுன்னு கேட்டிருக்கு. ஸோ எங்களுக்கு சாவிகள் பற்றின முழுமையான அறிவு கட்டாயம் டேட்டாபேஸ்ல நம்ம டேட்டாபேஸ் எக்ஸாமுக்கு டேட்டாபேஸ் கொஸ்டின் எடுக்கிறோம்னா சாவிகள் பற்றின அறிவு எங்களுக்கு கட்டாயம் அவசியம். இல்லை பார்ப்போம்.
இதுல என்னென்ன விட சொல்லியிருக்கேன்டா, அட்டவணை ஒன்றில் முதன்மை சாவி ஒன்றிலிருந்து மாற்றுச் சாவி தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. ஸோ ஒரு முதன்மை சாவியிலிருந்து எங்களுக்கு மாற்றுச் சாவி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எங்களுக்கு தெரியும் ஒரு வேட்பாளர் சாவியில் இருந்து நாம் என்ன செய்யணும், ஒரு முதன்மை சாவியை எடுக்கிறதனூடாக மிஞ்சியுள்ள வேட்பாளர் சாவியில நம்ம மாற்றுச் சாவியுடன் கூறிக்கொள்றோம். ஸோ இதுல வந்து உள்ள இந்த முதலாவது கூற்று வந்து எங்களுக்கு பிழையான கூற்று. அடுத்தது பாருங்க, அட்டவணை ஒன்றின் பிரதிநிதித்துவ சாவியில் இருந்து அந்நிய சாவி தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. ஒரு பிரதிநிதித்துவ சாவியில இருந்து எங்களுக்கு அந்நிய சாவி நாங்கள் எடுக்கப்படையில ஒரு பிரைமரிக்கே என்னோட அட்டவணையில நம்ம நம்ம ஒரு புலமா நம்ம பயன்படுத்திக்க நாங்கள் அந்நிய சாவின்றது எங்களுக்கு உருவாக்கப்படுது. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரெண்டாவது ஆன்சர் வந்து எங்களுக்கு பிள்ளை. மூன்றாவது பாருங்க, அட்டவணை ஒன்றில் உள்ள அந்நிய சாவி புலமானது மீள்வரும் குழுக்களை கொண்டிருக்க முடியாது. எங்கள்கிட்ட இருக்கிற சாவிகள்லயே வந்து இந்த பிரைமரிக்கு மட்டும்தான், ஒரு பிரைமரிக்கேன்ற ஒரு அட்டவணையை நம்ம ஒரு பதிவை வச்சிருந்தோம்னா அந்த பதிவுக்கு அந்த புலத்துக்கு தான் வந்து எங்களுக்கு பண்புகள் இருக்கு. அதாவது டூப்ளிகேட் பண்ணிடலாது, நம்ம அதுல வந்து நிழல் கொப்பி நிழல் அதாவது திரும்ப நம்ம அதை கொப்பி பண்ணிடலாது. ஸோ அப்படி வந்து நால்பெருமானம் இருக்கலான்றது எங்கள் பிரைமரிக்குரிய பண்புகள். ஸோ மற்ற இருக்கிற சாவியல் எதுகளுக்கும் வந்து இப்படியான பண்புகள் இல்லை. ஸோ இப்படி மீள்வருக அதாவது நம்ம மீள் வருகையில் மேற்படுத்த இயலாது என்றது வந்து இல்லை. நாங்கள் பொருங்கிய வந்து மீள் பதிவினை வந்து மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த மூன்றாவது பாயிண்ட் வந்து எங்களுக்கு பிள்ளை. நாலாவது பாருங்க, அட்டவணை ஒன்றில் மாற்றுச் சாவி ஒன்றிலிருந்து பிரதிநிதித்துவ சாவி என்று தேர்ந்தெடுக்கப்படுகின்றதுன்றது பிள்ளை. ஸோ ஒரு மாற்றுச் சாவி என்றது எங்களுக்கு தெரியும், ஒரு வேட்பாளர் சாவியில இருந்து நம்ம பிரைமரிக்கு எடுத்த பிறகு அதுல வாரதான் எங்களுக்கு மாற்றுச் சாவி. ஸோ அந்த இதுவும் வந்து எங்களுக்கு இல்லை. ஸோ அஞ்சாவது பாருங்க, அட்டவணை ஒன்றில் உள்ள முதன்மை சாவி புலம் தனித்துவமான பெறுமதிகளை கொண்டிருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நேற்றைக்கு சாவியல் பாகிக்க பார்த்து கொண்டாங்க. ஸோ இந்த முதன்மை சாவி புலத்தில் உள்ள பெறுமதிகள் எங்களுக்கு எப்படி இருக்கும், தனித்துவமானதாக இருக்கும். அதாவது அங்க வந்து டூப்ளிகேட் வேல்யூஸோ நல் வேல்யூஸோ வந்து நம்ம அதில் போட்டுக்கொள்ள முடியாது. ஸோ ஆன்சர் வந்து இந்த அட்டவணை ஒன்றில் உள்ள முதன்மை சாவி புலம் தனித்துவமான பெறுமதிகளை கொண்டிருக்கும்ன்றது சரியான விடை. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் தொடர்பு நிலை மாதிரியம் அதாவது ரிலேஷனல் மாடல் ஒன்றின் அட்டவணை தொடர்பான கூற்றுக்களில் சரியானது எது? ஸோ நேற்றைக்கு நம்ம ரிலேஷனல் மாடல் என்னென்னு பார்த்தோம், ரிலேஷனல் மாடல் உடைமைகள் என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட சார்ந்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். தரவுத்தளத்தில் அனைத்து அட்டவணைகளும் ஒரு முதன்மை சாவியை கொண்டிருக்க வேண்டும். ஸோ நேற்றைக்கு முதன்மை சாவியின் பண்புகளை பாகிகளை பார்த்துக்கொண்டாங்க. ஒரு அட்டவணை வந்து கட்டாயம் வந்து ஒரு சாவியை வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ அனைத்து சாவிகளும் அனைத்து தரவுத்தளத்தில் அனைத்து அட்டவணை ஒரு முதன்மை சாவியை கொண்டிருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை. ஸோ இந்த கூட்டு வந்து பிழை எங்களுக்கு. என்ன பாருங்க, நிழல்கள் ஒரு ஒழுங்கில் இருக்க வேண்டும். ஸோ நேற்றைக்கு நம்ம ஒரு ரிலேஷனல் மாடல் உடைமைகள் ஒரு ரிலேஷன் உடைமைகள் என்ற பாகிகளை பார்த்து கொண்டு நாங்க அங்க வந்து நிலைகள் நிழல்கள் எதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு ஒழுங்கு முறையில இருக்காது என்றதை நம்ம குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து நிழல்கள் ஒரு ஒழுங்குல இருக்க வேண்டும் என்றது வந்து எங்களுக்கு பிழையான கூற்று. அதே மாதிரி நிழல்கள் ஒழுங்கில் இருக்க வேண்டும் என்றது வந்து எங்களுக்கு பிழையான கூற்று. இதுல பாருங்க, சரியான விடை எதுன்னா ஒவ்வொரு நிழலின் பெறுமதிகள் ஒரு குறிப்பிட்ட ஆளுகளத்தில் இருக்க வேண்டும். ஸோ நேற்று இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி பார்த்து கொண்டாங்க அதுல. ஸோ ஒவ்வொரு நிழல்லையும் உள்ள பெருமானங்கள் எப்படி இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆளுகளத்துல இருக்கணும். ஸோ இன்டிஜர்ல அந்த நிழல்கள்ல உள்ள பெருமதிகள் இருக்கணும், ஸ்ட்ரிங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த நிழல்கள் உள்ள பெருமதிகள் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இதுக்குரிய 5வது ஆன்சர். 6வது பாருங்க, ஒரு கூட்டுக்கேள்வி ஒன்றும் இருக்கு. தரவுத்தளம் தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுக. ஒரு தரவுத்தளம் தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதட்டுமா? இதுல வேட்பாளர் சாவி என்பது ஒரு அட்டவணையின் ஒரு நிறையை தனித்துவமாக இனங்காண்ப உதவும் ஒரு நிழல் அல்லது நிழல்களின் அதாவது சில நிழல்கள் ஆகும். இந்த கூட்டு வந்தங்களுக்கு சரியான கூற்று. ஏன் ஒரு கேண்டிடேட் கீழது வந்து ஒரு அட்டவணையில ஒரு நிறைய வந்து தனித்துவமாக நம்ம அடையாளம் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற நிழல்களின் ஒரு தொகுதி தான் வந்து நம்ம கேண்டிடேட் என்று பார்த்துக்கணும். அடுத்த பிறகு மாற்றுச்சாவி என்பது முதன்மை சாவியாக தெரிந்தெடுக்கப்படாத வேட்பாளர் சாவிகள் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் கீன்றது வந்து எங்களுக்கு முதன்மை சாவியை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு எஞ்சியுள்ள வேட்பாளர் சாவிகள் அனைத்து நம்ம மாற்றுச்சாவிகள் சொல்லிக் கொள்ளலாம். ஸோ இதுல வந்து எங்களுக்கு பி கூட்டும் சரி. சி கூட்ட பாருங்க, முதன்மை சாவிக்கு ஒரு நல்பெருமானம் இருக்கலாம். ஸோ முதன்மை சாவிக்கு வந்து ஒரு நல்பெருமானம் இருக்கலாம்டா இல்லை, உங்களுக்கு கடைசி வந்து என்ன செய்யலாத நம்ம முதன்மை சாவியில வந்து நல்பெருமானத்தை வந்து போட்டுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த சி என்ற கூட்டு வந்து எங்களுக்கு பிழையான கூட்டு.
ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஏபி. ஸோ ஏபி ஆகிய மாத்திரங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். அடுத்தது பாருங்க, 7வது கொஸ்டின். தரவு கையாள் மொழி, அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்ல உள்ளடக்கப்படாத எஸ்கியூஎல் கட்டளைகள். ஸோ கட்டாயம் வந்து இந்த டிஎம்எல்குள்ள என்னென்ன லாங்குவேஜஸ் வரும், அதாவது என்னென்ன கட்டளைகள் வரும், அதே மாதிரி டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜுக்குள்ள என்னென்ன கட்டளைகள் வரும்ன்றது வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். இல்லை நம்ம டிஎம்எல் எடுத்துக்கொண்டோம்னா டிஎம்எல் சொன்னால் அதாவது வந்து நம்ம தரவுகளை எங்களுடைய அட்டவணையில் தரவுத்தளத்தில் காணப்படுற பதிவுகளை கையாளுறதுக்கு, ஒரு பதிவை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஒரு பதிவை வந்து டிலீட் பண்றதுக்கு, ஒரு பதிவை வந்து அப்டேட் பண்றது, ஒரு பதிவை வந்து இன்சர்ட் பண்ற செயற்பாடுகளுக்கு தான் நம்ம டிஎம்எல் லாங்குவேஜை பயன்படுத்தும். ஒரு தரவு தளத்தை கையாள போறோம், ஒரு டேபிள்ல உள்ள பண்புகளை நம்ம கையாள போறோம்னா அங்க டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதுல வந்து கேட்டுருக்க கேள்வியில வந்து டிஎம்எல் உள்ளடக்கப்படாத எஸ்கியூஎல் கட்டளை தான் கேட்டிருக்கு. ஸோ அதுல வந்து எது எங்களுக்கு கிரியேட்ன்றது ஒரு டிடிஎல் கமாண்ட். ஸோ இங்க எங்களுக்கு கிரியேட்ன்றது வந்து இதற்கான விடையா இருக்கு. அடுத்தது பாருங்க, 8 தொடக்கம் 11 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தொடர்புகளை கருதுக. ஸோ இதுல எங்களுக்கு ஒரு 3 டேபிள் தந்திருக்கு. இந்த 3 டேபிள்ல வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, சப்ஜெக்ட் டேபிள் இருக்கு, இங்க ரிசல்ட்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. இதை நம்ம சொல்லிக்கொள்ளலாம், ஒரு ரிலேஷனல் ஸ்கீமாட்டு கூட நம்ம என்ன இதை வந்து சொல்லிக்கொள்ளலாம். பாருங்க, மேற்குறித்த ஸ்டூடெண்ட் தொடர்பில் வேட்பாளர் சாவியை வேட்பாளர் சாவியாக கொள்ளக்கூடியது பின்வற்றில் எதுன்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்ற இந்த தொடர்புல பார்த்தோம்னா இந்த அட்டவணையில ஸ்டூடெண்ட் ஐடின்ற ஒரு பண்பு இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம்ன்ற ஒரு பண்பு இருக்குது, அடுத்து வந்து செக்ஸ் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, கிளாஸ் இருக்குது. ஸோ இவ்வளவுத்துறையும் வந்து நாங்கள் ஒரு வேட்பாளர் சாவியாக கருதி கொள்ளக்கூடிய வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஏரியை மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஏரியை பயன்படுத்த நம்ம என்ன செஞ்சு விடலாம், இந்த அட்டவணையில் உள்ள பதிவுகளை நம்ம தனித்துவமாக அடையாளம் காண முடியும். ஸோ மற்றொரு விஷயங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு ஸ்டூடெண்டுடைய பதிவு வந்து தனித்துவமாக அடையாளம் காண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எஸ்டிடி ஐடின்றது வந்து என்னவா இருக்க போது வேட்பாளர் சாவி. இந்த வேட்பாளர் சாவியத்தை நம்ம என்னவா செலக்ட் பண்ணி கொள்வோம், பிரைமரிக்கியா செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்த பாருங்க, மேற்குறித்த தொடர்பின் மூலம் வகை குறிக்கப்படும் உட்பொருட்களுக்கு இடையிலான தொடர்புடைமையை சரியாக வகை குறிக்கும் உட்பொருள் தொடர்புடைமை, அதாவது இஆர் வரைபடத்தை கொடுக்கும். ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் சப்ஜெக்டுக்கும் இடையில வந்து ஒரு இஆர் வரைபடம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா தெரியும் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட் சப்ஜெக்டையும் அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியையும் சப்ஜெக்ட் ஐடியையும் வச்சு எங்களுக்கு நியூ டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு எப்படியும் ஃபுல், அதாவது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நூறாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, என்ன ஒரு நியூ டேபிள் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இதில் இருக்கிற ஆன்சரில் நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்னா மெனி டு மெனி வருதோ அந்த ஆன்சர் அந்த எங்களுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டுகளை என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஏ லெவல் எடுத்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களில் எக்ஸாம் எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. ஸோ இங்க வந்து நம்ம இந்த மெனி டு மெனின்றதை குறிக்க வந்து கடைசி வந்து நம்ம எம் டு எம் வந்து நம்ம குறிக்க இயலாது. நம்ம வந்து ஒன்று என் டு எம் என்று குறிச்சு கொள்ளணும், இல்லாட்டி எம் டு என் என்று குறிச்சு கொள்ளணும். ஸோ இதுதான் எங்களுக்கு சரியான முறை. நம்ம எம் டு எம் என்று குறிச்சோம்னா எங்களுக்கு அது விட. ஸோ இதில் பார்த்தோம்னா முதலாவது ஆன்சர் வராது. முதலாவது ஆன்சர் வந்து 1 to 1 போட்டிருக்கு. ரெண்டாவது ஆன்சர் வந்து 1 to many ரிலேஷன்ஷிப் இருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும். மூன்றாவதுல வந்து எம் டு எம், அதாவது எம் டு எம் வந்து நம்ம என்ன செஞ்சு கொள்ள இயலாது, குறிச்சு கொள்ள இயலாது. ஸோ ஆன்சர் வந்து எங்களுக்கு இந்த எம் டு என், அதாவது மெனி டு மெனி என்ற ரிலேஷன்ஷிப்ல என்ன செய்யப்பட போகுது, இந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த சப்ஜெக்டும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க போகுது. ஸோ ஆன்சர் வந்து இந்த 4வது. அடுத்தது பாருங்க, ஆண் மாணவர்களுடைய எண்ணிக்கையை பெற்று நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட் எனும் புலத்தில் காட்சிப்படுத்துவதற்குரிய எஸ்கியூஎல் கூட்டு. ஸோ இது என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஆண் மாணவர்களோட எண்ணிக்கையை பெற்று அதை வந்து ஒரு நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு புலம். ஸோ எப்படி நம்ம அந்த புலத்தின் நேம் போடுறதுன்னு பார்த்து கொண்டாங்க, ஆஸ் என்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கொள்ள முடியும். இப்போ முதலாவது பார்ப்போம். ஸோ எங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த கவுண்டர், அதாவது கவுண்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம மாணவர்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த கவுண்டர் வந்து தனியாக வராது. ஸோ முதலுக்கு வந்து செலக்டட் வந்து தான்
கவுண்ட் எஸ்டிடியோ என்னவோ போட்டுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு பிள்ளையான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்தது செலக்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ செலக்ட் கவுண்ட் அவங்க வந்து எதை வச்சு கவுண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா செக்ஸை வச்சு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுல வந்து என்ன செஞ்சிருக்கோங்க, ஆஸ்ன்றது போட்டுக்கணும். ஸோ அது போட இல்லை. ஸோ இதை போடாட்டி இது வந்து என்ன எங்களுக்கு பிள்ளையான போட்டு. ஸோ மூன்றாவது பார்த்தோம்னா செலக்ட் கவுண்ட் எஸ்டிடி, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டிருக்காங்க. அடுத்தது as number of male students from student where sex equal male. ஸோ இந்த கோட் வந்து எங்களுக்கு 100% கரெக்ட். ஏன் சரியான முறையில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எதை வச்சு ஃபைன் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து செக்ஸ் வந்து மேலுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆக்களுடைய கவுண்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் வந்து எங்களுக்கு மூன்றாவதாக இருக்கும். அடுத்து நாலாவது அஞ்சாவது வந்து எங்களுக்கு பிள்ளையான ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின் பார்த்தோம்னா, மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிய பாடங்களின் பெயரை காட்சிப்படுத்துவதற்குரிய SQL கட்டளைகளை காட்டலாம். அதாவது வந்து கேட்டிருக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து 3 டேபிள் இதில் இருக்குது. அதாவது 3 டேபிள்ன்றது இது 10 டேபிள் இருக்கிற நூடாக எங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ற இன்னொரு டேபிள் வந்து உருவாகி இருக்குது. அப்ப இந்த கேள்வியில் கேட்டிருக்குது, மாணவர்கள் பரீட்சைக்கு தோன்றிய பாடங்களின் பெயரை காட்சிப்படுத்துவதற்குரிய SQL கூட்டு. ஸோ ஒரு மாணவன் பரீட்சையில தோன்றியிருந்ததை அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், எங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ற ஒரு டேபிளுக்குள்ள அவருடைய சப்ஜெக்ட் கோட்டும் அடுத்தது அவருடைய ஸ்டூடெண்ட் ஐடியை மாஸ்க்கும் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னா எங்களுக்குரிய இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எடுக்கணும். பாபா முதலாவது செலக்ட் சப்ஜெக்ட் நேம் ஃப்ரம் சப்ஜெக்ட். ஸோ செலக்ட் சப்ஜெக்ட் நேம் ஃப்ரம் சப்ஜெக்ட்னு கொடுத்தோம்னா இங்க மாணவர்கள் பரீட்சைக்கு தோன்றிய பாடங்களோட பெயர் வராது. எப்படி வரும்னா அனைத்து பாடங்களுடைய பெயரை என்ன செய்ய போகுது, காட்சிப்படுத்த போகுது. ஸோ அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு காமன் பாடம் இப்போ நம்ம ஓலெவல் எடுத்தோம்னா ஓலெவலுங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. ஸோ எல்லா பாடங்களும் வந்து நம்ம எழுத மாட்டோம். அதாவது காமன் சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்தது வந்து காமன் சப்ஜெக்டை விட எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டுகள் வந்து நம்ம எல்லாரும் எழுத மாட்டோம். ஸோ அந்த எழுதாத சப்ஜெக்டுகளில் என்ன செய்யும், எங்களுக்கு இதெல்லாம் காட்சிப்படுத்தும். ஸோ இந்த கோட் வந்து எங்களுக்கு எங்களுக்கு கேட்டிருக்கு மாணவர்கள் பரீட்சைக்கு தோன்றிய, ஓகே, யாராச்சும் ஒரு மாணவன் கூட தோன்றியிருந்தா அந்த பாடத்தை வந்து காட்சிப்படுத்தும். பாருங்க, சப்ஜெக்ட் அடுத்தது பார்ப்போம். இதை பார்ப்போம். சப்ஜெக்ட் அதாவது செலக்ட் சப் நேம். ஸோ சப் நேம்னா கேட்டிருக்குது, பாடத்தின் பேரு தான் காட்சிப்படுத்த சொல்லி இருக்குது. அடுத்தது பாருங்க, ஃப்ரம் சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட்ன்ற அட்டவணையில சப்ஜெக்ட் நேம் பார்க்க போறோம். அண்ட் ரிசல்ட்ஸ் ஏன்னா 2 டேபிள் நேம் வந்து எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஒரு சப்ஜெக்ட் டேபிள் இருக்கிற சப்ஜெக்ட் நேம் எடுக்க போறோம். அடுத்தது வந்து ரிசல்ட், அதாவது வந்து ரிசல்ட்ன்ற டேபிள்ல ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி உள்ள பாடத்தின் அடிப்படையில் சப்ஜெக்ட்ல உள்ள சப் ஐடி ஈக்குவல் ரிசல்ட்ஸ்ல உள்ள ரிசல்ட், அதாவது சப் ஐடி. ஓகே, ஸோ இதனூடாக என்ன செய்யுது எங்களுக்கு, ஒரு அதாவது பாருங்க, சப்ஜெக்ட்ல உள்ள சப் ஐடி ஈக்குவல், அதாவது சப்ஜெக்ட்ல உள்ள சப்ஜெக்ட் ஐடியோட ரிசல்ட்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் ஐடி ஈக்குவலா இருக்கிற பாடங்களை என்ன செய்வோம், நம்ம இங்க பாடங்களோட நேமை வந்து காட்சிப்படுத்தும். அதாவது என்ன இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸோட அட்டவணையில் என்ன இருக்க போது, எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியும் சப்ஜெக்ட், அதாவது ஸ்டூடெண்ட் எடுத்த பாடத்தினுடைய ஐடியும் அந்த பாடத்துக்குரிய மார்க்ஸும். ஸோ இங்க வந்து ஸ்டூடெண்டோட இந்த சப்ஜெக்ட் ஐடி என்ன செஞ்சிருக்கு, சார்ந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியோட ஈக்குவலான சப்ஜெக்டை பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்ட் ஐடி வந்து எங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பரீட்சைக்கு தோன்றிய சப்ஜெக்ட் ஐடியா தான் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் ஐடியில மட்டும் என்ன செய்யும், இந்த இடத்துல எங்களுக்கு இது காட்சிப்படுத்தும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் சப்ஜெக்ட் நேம் ஃப்ரம். இப்போ இதை பார்த்தோம்னா இது எங்களுக்கு வந்து இது எப்படின்னா இந்த டிஸ்டிங்க்ட் சப்ஜெக்ட் நேம்ன்றது வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா எங்களுக்கு ஒரு இது வந்து எங்களுக்கு உங்களோட ஓலெவல்ல இந்த டிஸ்டிங்க்ட் என்ற கீவேர்டை வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிச்சம் அவ்வளோ வந்து எங்களுக்கு பிள்ளையான ஆன்சர். இங்கே டிஸ்டிங்க்ட் என்ற கீவேர்ட் வந்து உங்களுக்கு ஏலெவல்ல இல்லை. அடுத்தது பாருங்க, 12வது கேள்வி. தர்க்க தரவுத்தளத்தில், அதாவது தர்க்க தரவுத்தள திட்டம், அதாவது லாஜிக்கல் டேட்டாபேஸ் ஸ்கீமா பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? உங்களுக்கு 2 வகையான ஸ்கீமா இருக்கு. ஒன்று வந்து லாஜிக்கல் டேட்டாபேஸ் ஸ்கீமா, அடுத்து வந்து பிசிக்கல். ஸோ லாஜிக்கல்ன்றது வந்து நாங்க ஒரு தர்க்க என்னன்னு சொல்றது, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி எங்களோட டேட்டாபேஸ் வரப்போகுது,
நம்ம என்னென்ன அட்ரிபியூட்ஸ் அதில் இருக்க போகுது, ஸோ இருக்க போகிற டேபிள்ஸ் இந்த நேம் என்ன, ஸோ என்ன செய்வோம்னா ஒரு எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி, ஸோ நம்ம எப்படி இலகுவாக வந்து அமைச்சு கொள்றோம்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சு கொள்வோம்னா நம்ம அமைச்சு கொள், அதாவது திட்டப்படுத்தி கொள்றது. ஒரு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன எப்படி வந்து நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போறோம், ஸோ அதில் என்னென்ன பண்புகள் என்னென்ன என்டிட்டிகளோட நேம் வரப்போகுதுன்றது வந்து நம்ம ஒரு தெளிவாக நம்ம பார்த்து கொள்றதுக்கான தான் இந்த லாஜிக்கல் டேட்டாபேஸ் ஸ்கீமா என்றதை வந்து நம்ம என்ன செஞ்சு கொள்வோம்னா உருவாக்கி கொள்வோம். ஸோ இந்த கூட்டுகளில் வந்து சரியான கூட்டு, அதாவது உண்மையான கூட்டு எதுன்னு கேட்டிருக்கு. முதலாவது கூட்டு சொல்லியிருக்கு அது தரவுகளையும் தகவல்களையும் கொண்டிருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம ஜஸ்ட் அங்க என்னென்ன அட்ரிபியூட் இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்னா கொடுப்போமே ஒழிய, இங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலையோ இல்ல தரவையோ நாங்க இந்த லாஜிக்கல் ஸ்கீமால காட்ட மாட்டோம். ஸோ இது எங்களுக்கு பிழையான கூற்று. அடுத்தது பாருங்க, அது ஒரு தரவுத்தளத்திற்கு பணித்திட்ட, அதாவது ப்ளூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண, ஏனென்றா இது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட்ன்றது என்ன, நாங்க ஒரு பிக் வேலையை ஒன்று செய்ய போறோம்னா அங்க வந்து நம்ம நமக்கு விளங்கக்கூடிய மாதிரி இல்லை நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சிறிய ஒரு வேலையை செஞ்சு கொள்றது. ஸோ ஒரு சின்ன அந்த வேலையை ஊடாக நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், இந்த பெரிய வேலையை அணுகி கொள்வோம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ளூ பிரிண்ட்ன்றதை நம்ம பயன்படுத்தும். இந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த லாஜிக்கல் டேட்டா பேஸ் ஸ்கீமா. ஸோ இந்த ரெண்டாவது பி என்ற கூட்டு வந்து உங்களுக்கு சரி. சி என்றதில் சொல்லியிருக்கு அது தரவு மீது பிரயோகிக்கப்படும் எல்லா கட்டுப்பாடுகளையும் கருதுகின்றது. ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு சரி. ஸோ இந்த லாஜிக்கல் டேட்டாபேஸ் ஸ்கீமானோட நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், எல்லா கட்டுப்படுத்திகளையும் வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். ஸோ என்னென்ன கட்டுப்படுத்தி வரப்போகுது, எப்படி என்னென்ன எது பிரைமரிக்கா வரப்போகுது, ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்ய கொள்வோம்னா இந்த லாஜிக்கல் டேட்டாபேஸ் ஸ்கீமால குறிச்சு கொள்வோம். ஸோ ஆன்சர் வந்து எங்களுக்கு பிசி. ஓகே, அடுத்து இன்னொரு கூட்டுக்கல்வி எடுத்து, ஸோ 14, 13, 14 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தொடர்புகளை கருதுக. ஸோ இதில் எங்களுக்கு 2 அட்டவணை வந்திருக்கு. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணை, அடுத்தது என்ரோல்மெண்ட் என்ற அட்டவணை. ஸோ ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணையில் எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் என்ற ஒரு பண்பு, யுவர் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், செக்ஸ் வந்து இந்த 5 பண்புகளும் காணப்படுது. என்ரோல் என்ற அட்டவணையில் ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ் கோட், அடுத்து வந்து கோர்ஸ் டைட்டில், அடுத்து வந்து இது வந்து டியூட் நம்பர், டியூட் நேம். ஸோ இப்படி இதுலேயும் 5 வகையான பண்புகள் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா பின்வரும் கூட்டுகளில் என்ரோல்மெண்ட் தொடர்பில் சரியான கூட்டு, அதாவது வந்து இந்த சரியானது எது என்று கேட்டிருக்கு. இந்த கூட்டுகளில் வந்து என்ரோல்மெண்ட் தொடர்பான பற்றிய சரியானது எதா, அதாவது என்ன கேட்டிருக்குன்னா இது எந்த செவன் வடிவத்தில் இருக்குதுன்றது இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த என்ரோல்மெண்ட் என்ற அட்டவணை வந்து எங்களுக்கு எந்த செவனாக்கத்தில் இருக்குது. நான் பார்த்தோம்னா 0 செவனாக்கம். ஸோ 0 செவனாக்கத்துல எங்களுக்கு ஒரு அட்டவணை இருக்குது, அங்கே இந்த செவ்வனாக்கப்படாத அட்டவணை. ஸோ அங்கே வந்து எங்களுக்கு மீள்வரும் குழுக்கள் காணப்படும். அடுத்தது வந்து ஒரு நிலையில வந்து ஒக்டமிக் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அப்படியான இதுல இருக்கிறத நாங்கள் என்ன செய்வோம்னா 0 செவ்வனாக்கத்தில் இருக்குன்னு சொல்லிக்கொள்வோம். அதாவது செவ்வனாக்கப்படாத வடிவம் தான் எங்களுக்கு 0 செவ்வனாக்கம். இதுல பார்த்தோம்னா எங்களுக்கு இதுல ஸ்டூடெண்ட் ஐடின்றது வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடி தான் வந்து எங்களுக்கு ஒரு பிரைமரிக்கியா இருக்கும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்தது தான் எங்களுக்கு இதுல உள்ள பதிவுகளை வந்து நம்ம தனித்துவம் அடையாளம் காண முடியும். ஸோ இங்க வந்து நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இந்த அட்டவணை வந்து முதலாவது செவனுடைய, ஏன்னா இங்க வந்து ரிப்பீட்டிங் குழுக்கள் இல்லை, ஆனா முதன்மை சாவியோட முழுவதும் தங்கி இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடில வந்து இந்த கோர்ஸ் டைட்டில் என்ற எங்களுக்கு எதோட சார்ந்திருக்க போகுதுன்னா தனியாக கோர்ஸ் கோட்டோட சார்ந்திருக்கும். ஸோ இங்க வந்து எங்களுக்கு பகுதி அளவான பார்ஷியல் டிபெண்டன்சி காணப்படும். ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இருந்தால் எங்களுக்கு அது 2ஆம் செவன் விடயத்தில் இருக்கிறாது. 2ஆம் செவன் விடயத்தில் இருக்கிறான்னு நம்ம அதை சொல்லிக்கொள்ளலாம் முதலாவது செவன் விடயத்தில் இருக்குது என்று நாங்கள் அதில் முடிவு பண்ணி கொள்ளலாம். 14வது கொஸ்டின்ல மேலுள்ள தொடர்புகள் அதாவது 3ஆம் செவன் படிவத்தில் எங்களுக்கு மாற்றும் போது பெறப்படும் அமைப்பு வடிவம். ஸோ இதை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்போ நம்ம முதலாவது செவன் விடயத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இதை வந்து நாங்கள் தேர்ட் நார்மலைசேஷன் மாற்றக்குள்ள எப்படி எங்களுக்கு இந்த டேபிள் மாறும்ன்றதை கேட்டிருக்கு. பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் இந்த டேபிளில் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அடுத்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் அவ்வளோ வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணையில் இதுவும் இருக்க போகுது, அவ்வளோவும் இருக்க போது தான்.
அடுத்தது சொல்லிக்கிறாங்க என்ரோல்மெண்ட் என்ற அட்டவணையில் வந்து ஸ்டூடெண்ட் நம்பரும் கோர்ஸ் கோட்டும் டியூட் நம்பரும் அடுத்தது வந்து டியூட் நேம் அவ்வளோ இருக்கப்போதான். அடுத்தது பாருங்க கோர்ஸ் என்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி ஏன்டா இதில் என்ரோல்மெண்ட்டுக்குள்ள வந்து பாருங்க கோர்ஸ் கோட் கோர்ஸ் டைட்டில் ரெண்டு இருக்குது. இது தனி ஒரு இதாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு ஒரு பிரைமரி கேர் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், உடைச்சி வழியாக எடுக்கணும். ஸோ அது உடைச்சி வழியாக எடுக்கல கோர்ஸ் என்ற ஒரு டேபிளில் ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ் கோட் கோர்ஸ் டைட்டில். ஸோ இங்கே வந்து கோர்ஸ் கோட்டோட என்ன நடக்க போகுது, இங்கே வந்து இந்த கோர்ஸ்ன்ற ஒரு அட்டவணையில் வந்து இந்த பதிவுகளை நம்ம என்ன செய்யலாம், தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்தது டியூட் அண்டை உடைச்சி டியூட்ல என்ன செய்ய போகிறோம், டியூட் நம்பர் டியூட் நேம் மட்டும் போடக்குள்ள இதில் பார்த்தோம்னா எங்களுக்கு இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சின்றதை என்ன செஞ்சு கொள்றோம், நம்ம குறைச்சி கொள்கிறோம். பார்ஷியல் டிபெண்டன்சின்றதை குறைச்சி கொள்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா இது 4வது 3வது சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த என்ரோல்மெண்ட் என்ற அட்டவணையை நம்ம 3வது செவன் விடயத்துக்கு மாற்றக்குள்ள வார அட்டவணையா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இந்த 3ம் 4ம். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து விடை வந்து 3ம் 4ம் சரியானவை. அடுத்தது 15வது கொஸ்டின். ஸோ இந்த 15வது கொஸ்டின்ல ஒரு இஆர் டயக்ராம் தந்து இஆர் டயக்ராம்ல உள்ள ஒரு பண்பை பற்றின ஒரு கேள்வி. பாருங்க மேலே காட்டப்பட்டுள்ள இஆர் வரைபடத்துல மார்க்ஸ் எனும் பண்பு என்னதான், இந்த மார்க்ஸ் என்ற பண்பு எந்த வகை பண்புன்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த கோர்ஸ் ஏரியால நம்ம சொல்லிக்கூடலாம் ஒரு அடையாளப்படுத்தும் பண்புண்டு. இந்த நேம் அதுல உள்ள சப் நேம் எல்லாம் எங்களுக்கு ஒரு எளிய பண்பு என்ன, இதுல வந்து எங்களுக்கு பிரிக்கப்படையில. ஸோ இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட குறிக்கப்பட்டிருக்கிற பண்பு என்ன என்று பார்த்தோம்னா அந்த பண்பை நம்ம சொல்லுவோம் விவரிக்கப்பட்ட பண்பு அல்லது பங்கீட்டு பண்பு. ஸோ பங்கீட்டு பண்புன்னா என்ன, இது ஸ்டூடெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உரியது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டே போடலாது, அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு கொண்டே போடலாம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சு கொள்றோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போட்டுக்கொள்றோம். ஸோ அதை நம்ம சொல்லுவோம் விவரிக்கப்பட்ட பண்பு அல்லது பங்கீட்டு பண்பு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது டிடிஎல் கட்டளைக்கு உரியது. ஸோ நம்ம மேலொரு கொஸ்டின் பார்த்தோம், எந்த கட்டளை வந்து டிஎம்எல்குள்ள இல்லை என்று பார்த்தோம். இதுல வந்து எந்த கட்டளை வந்து டிடிஎலுக்கு உரிய கட்டளை என்று பார்க்கிறோம். ஸோ டிடிஎலுக்கு உரிய கட்டளை என்று பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் டிடிஎலுக்குள்ள வந்து கிரியேட் ஆல்டர் ட்ரோப் இவ்வளவு வந்து எங்களுக்கு டிடிஎலுக்குரிய கட்டளையா இருக்கும். ஸோ இதுல வந்து கிரியேட்ன்றது வந்து எங்களுக்கு டிடிஎல் கட்டளை. இந்த அப்டேட் டிலீட் மெர்ஜ் செலக்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு டிஎம்எலுக்குரிய கட்டளைகளா இருக்கும். அடுத்தது 17வது கொஸ்டின். தரவுத்தள மென்பொருள் ஒன்றின் தரவட்டவணை ஒன்றினை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் குவாரியில் பின்பற்றவற்றில் அதாவது வந்து ஒரு தரவுத்தள மென்பொருளை உருவாக்குறதுக்கு, ஓகே, தரவுத்தள மென்பொருள் ஒன்றுல தரவு அட்டவணை ஒன்றை உருவாக்குறதுக்கு, ஸோ ஒரு டேபிளை உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற சரியான எஸ்கியூஎல் குவாரி தான் கேட்டிருக்கு. ஸோ கிரியேட் ஸ்டூடெண்ட் டேபிள் என்று நம்ம என்ன செஞ்சு கொள்ளாது முடிக்கிறாது. ஏனென்றால் ஒரு டேபிளில் நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிக்க அந்த டேபிளுடைய நேமோட அதனுடைய பண்புகள் அதனுடைய டேட்டா டைப் அவ்வளோ சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் ஸ்டூடெண்ட் டேபிளோட நம்ம போடலாது கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அதுக்கு அங்கே என்ன வரும் பிரேக்கெட்டுக்குள்ள அதனுடைய பண்புகளும் அதனுடைய டேட்டா டைப்பும் வரும். ஸோ இது வந்து எங்களுக்கு பிளான். மேக் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ மேக் என்ற கீவேர்டு எங்களுக்கு இந்த எஸ்கியூஎல்ல இல்லை. ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு பிளான். 3வது பாருங்க கிரியேட் ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ எங்களுக்கு வந்து கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு ஆர்டர் இருக்கு. ஸோ கிரியேட் ஸ்டூடெண்ட் டேபிள் என்று நம்ம போட்டுக்கொள்ள முடியாது. ஸோ இது வந்து எங்களுக்கு பிளான். அடுத்தது பாருங்க கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இதுல வந்து STUID இன்டிஜரா, அடுத்த வந்து நேம் வந்து 10 போட்டிருக்கோம், வாட்சர் இது அட்ரஸ் வந்து 20 போட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து இதுக்கு வந்து நம்ம டேட்டா டைப் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த நேம் அட்ரஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம என்ன செய்யலை, டேட்டா டைப் பண்றது கொடுக்க இல்லை. ஸோ கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்ன்றதுக்கு நம்ம வாட்ச்ஆர்ன்ற ஒரு டேட்டா டைப்பை கொடுத்தாகணும். ஸோ இது வந்து எங்களுக்கு என்ன ஒரு பிழையான கூட்டு. இதே பாருங்க அடுத்தது கிரியேட் ஸ்டேபிள் ஸ்டூடெண்ட். அடுத்தது ஸ்டூடெண்ட் ஐடி வந்துருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்டிஜரா, அடுத்தது நேம் வந்து எங்களுக்கு வாட்ச்ஆர், அட்ரஸ் வந்து வாட்ச்ஆர். ஸோ இதுதான் என்ன எங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சரியான ஃபார்மேட்ல கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் என்று போட்டு அதுக்கு பிறகு டேபிளுக்கு வர போகிற பண்புகள் பண்புகளுடைய டேட்டா டைப் ஒவ்வொன்றுக்கும் போடப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இந்த 5வது. அடுத்தது பாருங்க
இங்கு இங்கு 40 அல்லது அதற்கு மேல் புள்ளி பெற்றவர்களின் இண்டெக்ஸ் நம்பரினை பெற பொருத்தமான எஸ்கியூஎல் கூட்டு. ஸோ அதாவது என்ன கேட்டிருக்கு, எங்களுக்கு வந்து 40 அல்லது அதற்கு மேல், ஸோ 40 எடுத்திருக்கலாம் அல்லது அதற்கு மேல் புள்ளி பெற்றவர்களின் எண்ணிக்கையை வந்து காட்சிப்படுத்துறதுக்குரிய எஸ்கியூஎல் கூட்டு கேட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து செலக்ட் இண்டெக்ஸ் நம்பரை தான் கேட்டிருக்கு. ஸோ இண்டெக்ஸ் நம்பரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கால் பண்ணணும். செலக்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஃப்ரம் எங்க ரிசல்ட்ஸ் என்ற டேபிள்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், மார்க்ஸை நம்ம எடுக்க போறோம். ஸோ ரிசல்ட் வேர் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் 40. ஸோ என்னது, மார்க்ஸ் வந்து பெருசா இருக்கணும், அதை விட சமனாக இருக்கணும் 40க்கு. ஸோ கொடுக்க என்ன செய்யும், எங்களுக்கு தனியே எங்களுடைய ரிசல்ட்ஸ் என்ற டேபிள்ல இருந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது 40 மார்க்ஸ் வந்து 40ஆகவும் 40 விட அதிகமாகவும் உள்ள மாணவர்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் என்ன செய்யும், ஷோ பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து இது. ஸோ இது வந்து என்ன, இதுல வந்து நம்ம ஸ்டார் போட்டிருக்கிறபடியால எங்களுக்கு வந்து எல்லா பதிவுகளையும், ஓகே, எல்லா பதிவுகளையும் வந்து என்ன செய்யப்போ எங்களுக்கு காட்சிப்படுத்தப்போ. ஸோ இது வந்து எங்களுக்கு பிள்ளையானதா இருக்கும். ஸோ இங்க வந்து எங்களுக்கு 40 இங்க பெரிதுன்னு மட்டும் போட்டிருக்கிறோம். ஸோ இங்க ஈக்குவல்ன்றது போடையில. ஸோ அடுத்தது இங்க ஸ்டார்ன்ற போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்ன்ற போட்டால் எல்லா பதிவுகளையும் காட்டும். அடுத்தது வந்து 40க்கு ஈக்குவலா இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர் என்ன செய்யாது, இங்க தராது. ஸோ இது வந்து எங்களுக்கு. ஸோ செலக்ட் இண்டெக்ஸ் நம்பர் வேர், இங்க வந்து பாருங்க, இங்க வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்க எல்லா பதிவுகளும் தரும். இங்க வந்து இண்டெக்ஸ் நம்பரை மட்டும்தான் தரும். ஆனால் 40க்கு ஈக்குவலா உள்ள இந்த மாணவர்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை வந்து எங்களுக்கு தராது. ஸோ இது வந்து. ஸோ அடுத்து வந்து செலக்ட் ஃப்ரம், அதாவது ஃப்ரம் மட்டும் நம்ம தொடங்க மாட்டோம், எப்பயுமே வந்து செலக்ட் தான் தொடங்குவோம். ஸோ செலக்ட் நம்முடைய டேபிளுடைய நேம் அங்கால, அதாவது என்னத்தை நம்ம செலக்ட் பண்ண போறோம் அது, அதுக்கு அங்கால ஃப்ரம்ல நம்மளோட டேபிளுடைய நேமை தான் போடுவோம். ஸோ இது வந்து ஆர்டர் பிள்ளையா இருக்கிறதால இது வந்து எங்களுக்கு. ஓகே, ஆன்சர் வந்து 2வது. அடுத்தது பாருங்க 19வது கொஸ்டின்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை கொண்ட பதிவினை தனித்துவமாக அடையாளப்படுத்த முடியுமாயின் அப்புலம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை கொண்டு, ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை கொண்டு ஒரு பதிவை வந்து நம்ம தனித்துவமாக அடையாளப்படுத்த முடியுமெனின் அப்புல தொகுதி எங்களுக்கு என்ன கேட்டிருக்கு. ஸோ அப்ப இதுக்கு விட வந்து வேட்பாளர் சாவி, ஏனென்றா முதன்மை சாவின்றது வந்து எங்களுக்கு ஒன்று, அதாவது நம்ம ஒன்றை செலக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ அதாவது வேட்பாளர் சாவியில் இருந்தால் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பிரைமரி சாவின்றதை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ எங்களுக்கு எப்பயுமே வந்து அங்கே ஹையர் இதில் இருக்கிறது வந்து என்னது, வேட்பாளர் சாவி. ஒரு வேட்பாளர் சாவின்றது என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு பதிவை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், தனித்துவமாக அடையாளம் காண முடியும். ஸோ அங்கே வந்து விட வந்து எங்களுக்கு, ஸோ ஒரு வேட்பாளர் சாவின்ற ஒரு ஆப்ஷன் இல்லாட்டி நம்ம எதை கொடுத்துருக்கலாம்னா இந்த பிரைமரிக்கு. ஸோ இந்த வேட்பாளர் சாவின்ற இருக்குதாலும் நம்ம கட்டாயம் வேட்பாளர் சாவின்றது கொடுத்தாங்க. அடுத்தது 20வது கொஸ்டின். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள லாஸ்ட் கொஸ்டின். அதில் பாருங்க, கீழே இஆர் வரைபடங்கள் பற்றிய கூட்டுக்களை கருதுக. ஸோ இதில் வந்து எங்களுக்கு இஆர் வரைபடங்கள் பற்றின கூட்டுகள் ஒன்று வந்திருக்குது. இஆர் வரைபடம் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான உட்பொருட்களை கொண்டிருக்க முடியும்ன்றது வந்து எங்களுக்கு பிழையான கூட்டு. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு ஒரு கட்டுப்பாடுன்றது இல்லை. எங்களோட இஆர்ல இவ்வளவுதான் உட்பொருள் வரலாம், அதாவது இவ்வளவுதான் என்டிட்டி வரலாம் என்றது வந்து எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஸோ இது வந்து எங்களுக்கு என்ன, பிழையான கூட்டு. அடுத்தது பாருங்க, பண்புகள், ஓகே, பண்புகள் அட்ரிபியூட் உட்பொருட்களை கொண்டிருக்கலாம். ஸோ ஒரு பண்புகள் உட்பொருட்களை கொண்டிருக்கிறீங்க, அதாவது உட்பொருளால் என்ன செய்யும், பண்புகளை அதாவது கொண்டிருக்கும். ஓகே, உட்பொருட்களை கொண்டிருக்கலாம்ன்றது இல்லை, உட்பொருளால் என்ன செய்யும், எங்களுக்கு பண்புகளை கொண்டிருக்கும். ஸோ இந்த கூட்டு எண்ணங்களுக்கு பிழையான கூட்டு. அடுத்தது பாருங்க, தொடர்புடைமை ரிலேஷன் பண்பை கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம பண்புண்டா என்ன ஒரு வரைவிலக்கணம் பார்த்தா, ஒரு உட்பொருள் அல்லது தொடர்பினது உடைமைகள் பண்பு ஆகும். அது எங்களோட இந்த அட்ரிபியூட்ஸ் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இங்க இதில் தொழிலுக்கு தொடர்புடைமை எங்களுக்கு ஒரு பண்பை கொண்டிருக்கலாம் என்றது வந்து எங்களுக்கு சரியான ஆன்சர். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், பண்பை வந்து குறிச்சு கொள்ளலாம். ஸோ இதைத்தான் இதில் கேட்டிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எங்களுக்கு இந்த சி மாத்திரம் தான் எங்களுக்கு சரியான ஆன்சராக இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து எங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வர ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ், அதாவது பார்ட் 2ல ஏ பார்ட்டில் வர ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க அதில் முதலாவது கொஞ்சம் நோட்ஸ் ரீதியாக கொஷின்ஸ் போட்டிருக்கேன், அடுத்தது குவாரி ரீதியாக கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோ பார்ப்போம். பாருங்க முதலாவது கொஷின் இந்த பார்ட் 2ல தரவுத்தள அட்டவணை ஒன்றின் முதன்மை சாவி பிரைமரி கீ ஒன்று பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் இரண்டினை குறிப்பிடுவோம். ஸோ நம்ம நிறைய பார்க்கக்குள்ள அந்த முதன்மை சாவியினுடைய பண்புகள் என்று பார்த்துக்கொண்டோம். அந்த பண்புகள்ல என்னவா இருக்கும், ஒரு முதன்மை சாவியை நம்ம பயன்படுத்திக்கல எங்களுக்கு கிடைக்கப்படுற நன்மைகளா இருக்கும். ஸோ ஒரு முதன்மை சாவி ஒரு அட்டவணையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம்னா அந்த அட்டவணையில இருந்து எங்களுக்கு ஒரு நல் பெருமானத்தை வந்து நம்ம என்ன செஞ்சு கொள்ளாது போட்டுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த முதன்மை சாவி புலம் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து நல் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணாது. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துக்கொண்டோம், அங்கே வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். அதாவது ஒரு 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 பிரைமரி கீழே உள்ள ஒரு வேல்யூ ஆல்ரெடி வந்துட்டோன்னா அந்த வேல்யூ நம்ம மறுபடியும் என்ன செய்யலாது போட்டு நம்ம வேல்யூஸை அசைன் பண்ண இயலாது. அங்கே வந்து என்ன அனுமதிக்காது, இந்த பிரைமரி கீன்றது எங்களுக்கு டூப்ளிகேஷனை வந்து அனுமதிக்காது. ஸோ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சு கொள்ளலாம், நாங்கள் இதனுடைய நன்மைகளுக்கு எழுதி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, தொடர்நிலை மாதிரியம் ரிலேஷனல் மாடல் ஒன்றுனது அட்டவணையின் உடைமைகள். ஸோ நிறைய பார்த்தா ரிலேஷனல் உடைமை, அதாவது ரிலேஷனுடைய ஒரு தொடர்புண்ட உடைமைகள் என்று பார்த்தோம். ஸோ அதில் பாருங்க அதில் குறிப்பிட்ட அதே விஷயத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், இதில் குறிச்சு கொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு பதிவும் வந்து எங்களுக்கு தனித்துவமானதாக இருக்கும். புலங்கள் அல்லது பண்புகள் எந்த ஒரு வரிசையும் காணப்படாது, பதிவுகளுக்கு எந்த ஒரு வரிசையும் காணப்படாது. அடுத்தது வந்து ஒவ்வொரு தொடர்பும் ஒரு தனித்துவமான பேரினை கொண்டிருக்கும். அடுத்து வந்து ஒவ்வொரு தொடர்பிலும் காணப்படுற கலங்கள் வந்து எங்களுக்கு ஒக்டமிக் வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு செல்லிலையும் வந்து எங்களுக்கு ஒக்டமிக் வேல்யூஸ் இருக்கணும். அடுத்தது வந்து ஒவ்வொரு பண்பும் தனித்துவமான பேரினை கொண்டிருக்கும். ஸோ ஒவ்வொரு பண்பும் ஒவ்வொரு அட்ரிபியூட்டும் வந்து எங்களுக்கு ஒரு தனித்துவமான பேரினை கொண்டிருக்கும். ஸோ இது வந்து என்னவா இருக்கும், எங்களோட ஒரு ரிலேஷனல் மாடல்ல ஒரு அட்டவணையின் உடைமைகள் ஆக நம்ம கருதி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, தரவுத்தள நிர்வாகி. ஓகே, தரவுத்தள நிர்வாகி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருவர் செயற்பாடுகள் நான்கினை குறிப்பிட்டார். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தோம்னா அந்த டேட்டாபேஸ்ல அதாவது ஒரு பழுது வந்தா, ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு எரர் வருது என்றால் எரரை வந்து சரி செய்கிறவர், அந்த சரி செய்யறது வந்து ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார். அதே மாதிரி தரவுத்தளங்களை புதுப்பித்த நிலை வைத்தது, அதாவது புதுப்பித்த நிலையில் என்றால் ஒரு புதிய டேட்டா ஒன்று வருது, ஒரு மாற்றங்கள் வருதுன்னு அந்த மாற்றங்களை என்ன செஞ்சு கொண்டிருப்பார், மாற்றிக்கொண்டு அப்டேட் பண்ணி கொண்டிருப்பார். அந்த அப்டேட் செய்யறது வந்து இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்து வந்து தரவுத்தள வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கு உதவுதல். ஸோ இவர் என்ன செய்வார், ஒரு தரவுத்தளத்தின் வடிவமைப்புக்கு மற்றும் மேம்பாட்டுக்கு வந்து இவர் உதவி கொள்வார். அடுத்தது வந்து தரவுத்தள அணுகலை வந்து என்ன செய்யப்படுவர், நிர்வகித்தல். ஸோ யார் வந்து தரவுத்தளத்தை வந்து அணுகலாம், ஸோ யார் யார் வந்து அதனோட டேட்டாக்களை நம்ம பார்த்து கொள்ளலாம் என்றதை வந்து என்ன செஞ்சு கொள்வார், அவர் நிர்வகித்து கொள்வார். அடுத்து வந்து பராமரிப்பு நடவடிக்கைகளை வடிவமைத்தல் மற்றும் அவற்றை செயற்படுத்தல். ஸோ எப்படி வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண போச்சு, இந்த மெயின்டைன் பண்றதை வந்து யார் செஞ்சு கொள்வார், இந்த டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்து வந்து தரவுத்தளங்கள் பயனர்கள் தேவையை பூர்த்தி செய்கிறதா என்றதை உறுதிப்படுத்துறது வந்து இந்த டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவர் வந்து இந்த தரவுத்தள நிர்வாகி வந்து இவ்வளவு செயற்பாடுகளை வந்து என்ன செஞ்சு கொள்வார். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளம். ஓகே, ஒரு மையப்படுத்தப்பட்ட சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ் வந்து தரவுகளை கையாள்வதால் ஏற்படும் நன்மைகள் 3ஐயும் பிரதிகூலம் 2ஐயும் குறிப்பிடுக. ஸோ சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஒரு பகுதிகள், அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனி எடுத்தோம்னா அந்த கம்பெனியில பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தனி டேட்டாபேஸா இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரு சர்வே ஒரு டேட்டாபேஸை நம்ம வச்சிருந்தோம்னா அதுதான் சொல்லுவோம் நம்ம சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ். ஸோ பல தொகுதிகளுக்கு ஒரே ஒரு டேட்டாபேஸ். ஸோ அப்படியே நம்ம வச்சிருக்கிறதால என்ன நன்மை என்ன தீமை என்று கொஸ்டின் கேட்டிருக்கு. பாருங்க, நன்மைகளை பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ் நம்ம பயன்படுத்துறதால ஏற்படுற நன்மை வந்து தரவை ஒருங்கிணைப்பது எளிது மற்றும் அது துல்லியமானதாகவும் சீரானதாகவும் என்ன செய்யுமா இருக்குமா. ஓகே, ஸோ என்னது, ஒரு டேட்டாபேஸுக்குள்ள நம்ம எல்லா தகவலையும் வச்சிருந்தோம்னா அங்கே வந்து எங்களுக்கு தரவை ஒருங்கிணைப்பது வந்து இலகு. அதாவது ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸுக்கு தொடர்பு நம்ம ஏற்படுத்தணும்.
என்றா நம்ம வேற டேட்டா பேஸை வச்சு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கும் ஒரே டேட்டா பேஸுக்கு வச்சு நம்ம தொடர்பை ஏற்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரே டேட்டா பேஸுக்கு வச்சு நம்ம 2 டேட்டா பேஸுக்கு இடையில தொடர்பை ஏற்படுத்துறோம்னா எங்களுக்கு அது இலகுவான முறையா இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தில் தரவு பணி தரவு பணி நீக்கம் குறைவு. ஸோ எங்களுக்கு இந்த சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ல வந்து தரவு பணி நீக்கம் வந்து எங்களுக்கு குறைவு. ஏன் எங்களுக்கு வந்து இது வேறு இடங்களில் சிதறி இருக்காம ஒரே இடத்துல இருக்கிறதால நம்ம ஒரே ஏரியா என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த தரவுகளை வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணணுமோ ஏதாச்சும் விஷயம் செய்யணும்னா அந்த தரவு பணி நீக்கம் வந்து எங்களுக்கு இலகுவானதா இருக்கு. அடுத்தது பாருங்க, மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்துல மிகவும் அதாவது இங்க வந்து பாதுகாப்பு அதிகம் என்று சொல்லியிருக்கு. ஆனா பாதுகாப்பு அதிகம் என்றாலும் நம்ம மையப்படுத்தி வச்சுக்கிற சென்ட்ரலைஸ் என்ற ஒரு கணனியில வந்து அந்த கணனின்றதை பாதிப்படைஞ்சு நம்ம பேக்கப் பண்ணாம அந்த கணனி வந்து பாதிப்படுத்திட்டா எங்கள்கிட்ட இருக்கிற தரவுகள் அனைத்தும் என்ன செஞ்சு வரலாம், எங்களுக்கு அழிக்கப்படலாம். ஆனா இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்துல வந்து மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லியிருக்கு. அடுத்த பாகம் பிரதிகூலங்கள். இந்த சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸினுடைய பிரதிகூலங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, எல்லா தரவும் ஒரே இடத்தில் இருப்பதால் அனைத்தையும் தேட எங்களுக்கு அதிக நேரம். ஸோ ஒரு ஒரு பதிவை வந்து நம்ம அணுகிறதுக்கு அந்த என்ன செய்ய போகுது, அதிக நேரம் எடுக்க போகுது. ஏன்னா எல்லாம் வந்து ஒரே டேபிள் ஒரே டேட்டா பேஸ்க்கு இருக்கிறதால எங்களுக்கு வந்து அணுகிறதுக்கான நேரம் வந்து அதிகம் எடுக்கும். அடுத்தது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய தரவுகளையும் வந்து நம்ம ஒரே டேட்டா பேஸ்ல வச்சிருக்கல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஆக்களும் என்ன செய்வாங்க, ஒரே நேரத்தில் சில நேரம் அணுக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ அப்படி அணுக வந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு மோதுதல் இல்லாட்டி ஒரு சிக்கல் ஏற்படும். அதாவது பாருங்க, எல்லா தரவும் ஒரே இடத்தில் இருப்பதால் பல பயனர்கள் ஒரே நேரத்தில் அணுக முயற்சித்தால் அது ஒரு சிக்கலை உருவாக்குறது. இது கணனியின் செயற்திறன் என்ன செய்யும், எங்களுக்கு குறைக்கும். அடுத்தது பாருங்க, தரவுத்தள மீட்பு நடவடிக்கைகள். அதாவது தரவுத்தள மீட்பு நடவடிக்கை எதுவும் இல்லை. அதாவது நம்ம ஒரு பேக்கப் செட்டப் வந்து எங்களோட டேட்டா பேஸ் செய்ய விட்டுட்டோம்னா கணனில வந்து எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டா என்ன நடக்க போகுது, நாங்க உருவாக்கி வச்சுக்கிற அனைத்து தரவுகளும் வந்து அழிக்கப்படும். ஸோ நம்ம பேக்கப் செஞ்சு வச்சிருக்காட்டி நம்மளோட டேட்டா பேஸ்ல உள்ள அனைத்து தரவுகளும் வந்து டெலீட் ஆகிடும். இதை பாருங்க, இதுதான் ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ். ஸோ இதில் ஃபைனான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட், ரிசர்ச்சிங் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு டேட்டா பேஸ். ஸோ அந்த ஒரு டேட்டா பேஸோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தங்கி இருக்கு. இதை வந்து சொல்லுவோம் சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ். அடுத்தது இதுல பி பார்ட் கொஸ்டின் உண்டு. ஸோ இந்த பி பார்ட் கொஸ்டின்ல வந்து பாருங்க, பின்வரும் இஆர் வரைபடங்கள். ஓகே, பின்வரும் இஆர் வரைபடத்தில் குறியீடுகளை கருத்தில் கொண்டு கீழே தரப்பட்டுள்ள இடைவெளிகளை நிரப்புக. ஸோ இதில் எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருந்திருக்கு. ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து எங்களுக்கு வெவ்வேறு வகையான பண்புகள் வந்து இதில் இருக்கு. ஸோ நம்ம பண்புகளோட வகைகள் என்று நிறைய பார்த்துக்கணும். ஸோ அதனோட ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஸ்டூடெண்ட் என்பது ஸ்டூடெண்ட்ன்றது வந்து எங்களுக்கு என்னது, ஒரு என்டிட்டி, அதாவது வந்து உட்பொருள். எங்களுக்கு தெரியும் இது ஒரு உட்பொருள். ஸோ ஸ்டூடெண்ட் என்பது ஒரு உட்பொருள் ஆகும் அல்லது என்டிட்டி ஆகும். அடுத்த பிறகு ஸ்டூடெண்ட் நம்பர் என்பது. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் என்பது என்ன பண்பு, இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு அடையாளப்படுத்தும், அதாவது ஐடென்டிஃபை அட்ரிபியூட். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் என்பது ஓர் அடையாளப்படுத்தும் பண்பு. ஏன் இங்க பாருங்க அடிக்கோடிடப்பட்டிருக்கு. ஸோ அடிக்கோடிடப்பட்டிருந்தா அது என்ன பண்புகளுக்கு அடையாளப்படுத்தும் பண்பு. அடுத்தது ஏஜ் என்பது ஓர், அதாவது ஏஜ் நம்ம பார்த்தோம்னா இந்த டேட் ஆஃப் பர்த் தந்திருக்கு. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் ஊடாக நம்ம என்ன செய்யறோம், கால்குலேட் பண்ணி இந்த ஏஜ் என்றதை எடுத்துக்கொள்றோம். ஸோ இந்த ஏஜ் என்ற பண்பு வந்து எங்களுக்கு அதாவது வருவிக்கப்பட்ட பண்பு. ஓகே, அதாவது நம்ம டெரிவ்ட் அட்ரிபியூட். ஓகே, நம்ம பார்த்தோம்னா பெற்ற பண்பு, வருவிக்கப்பட்ட பண்புல பெற்ற பண்பு ஒன்றுல இருந்து இன்னொரு அட்ரிபியூட்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த ஏஜ் என்ற பண்பை வந்து பெற்றுக்கொள்றோம். ஸோ அதனூடாக நம்ம என்ன சொல்லிக்கொள்ளலாம், இது பெற்ற பண்பு. ஸோ இந்த டாட் கோடினூடாக குறிச்சு காட்டினூடாக நம்ம இதை அதாவது நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளலாம் என்னென்று பெற்ற பண்பு. அடுத்த வந்து நேம். ஸோ நேமை நம்ம பார்த்தோம்னா இந்த நேம் என்ற பண்பு வந்து எங்களுக்கு ஒரு ஒருங்குசை, அதாவது கம்போசிட் அட்ரிபியூட். ஏன் இந்த நேம் என்ற பண்பு வந்து எங்களுக்கு பல கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபர்ஸ்ட் நேம் பிரிக்கப்பட்டிருக்கால இந்த நேம் என்ற பண்பு வந்து எங்களுக்கு ஒரு
கம்போசிட் அட்ரிபியூட், ஒருங்கு சேர் பண்புன்னு சொல்லிக்கொள்வோம். அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் என்பது ஓர். ஸோ ஃபோன் நம்பர்ன்றது வந்து என்ன பண்புன்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபோன் நம்பர்ன்றது பாருங்க 2 ஓவல் ஷேப், இந்த வட்டத்தலங்களை குறிச்சு காட்டியிருந்தேன். நாங்கள் பார்த்தோம் அது வந்து மல்டி வேல்யூ. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பல ஃபோன் நம்பர்ஸ் இருக்கலாம்ன்றது அதோடைய மீனிங். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பல ஃபோன் நம்பர்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கிறதால நம்ம என்ன செஞ்சுள்ளோம், இதை பல்பெறுமதி என்றதில் குறிச்சு கொள்வோம். ஸோ ஃபோன் நம்பர்ன்றது வந்து ஒரு பல்பெறுமதி இதில் விட போட்டிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, இது இந்த 2வது கொஷின்ஸ் வந்து ஃபுல் பேஸ் உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் கூட்டை வந்து அடிப்படையாக கொண்டு இந்த கொஷின் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்ன்ற டேபிள் இருக்கு. ஸோ எம்ப்ளாய்ன்ற டேபிளில் வந்து எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், எம்ப்ளாய் அட்ரஸ், அது எம்ப்ளாய் சேலரி. ஸோ இந்த 4 பண்புகளையும் கொண்டு ஒரு அட்டவணை. சில இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தரவுகளை வந்து இன்சர்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ இதில் பாருங்க, முதலாவது கேள்வி கேட்டிருக்கு, மேற்படி தொடர்புடைமையில் தரப்பட்டுள்ள அந்த தரவுகளில் முதல் 3 தரவுகளையும் உள்ளிடுவதற்குரிய எஸ்கியூஎல் கூற்று. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு தரவை நம்ம ஒரு அட்டவணையில் வந்து ஒரு பதிவு, ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இன்புட் பண்ணணும்னா அதுக்குரிய கோட் வந்து இன்சர்ட் இன்டு. ஓகே, இன்சர்ட் இன்டு. அதை தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய அட்டவணையுடைய நேம். ஸோ அட்டவணை நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை கொடுப்போம், எம்ப்ளாய். அதனை தொடர்ந்து வேல்யூஸ், வேல்யூ இல்லை எஸ் சேர்ந்து வேல்யூஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு பிறகு எங்களோட வேல்யூ வந்து நம்ம எந்த ஆர்டரில் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், எம்ப்ளாய் அட்ரஸ், சேலரி, அதையும் பார்க்கணும். அடுத்தது அதனுடைய டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்து நம்ம இன்வெர்டர் கமாக்குள்ள கொடுப்போம், அதே நம்ம இன்டிஜர் ரெப்ரோட்டாக இருந்தால் அவங்களாம் கொடுத்துக்கொள்வோம். ஸோ அதனோட அது அப்படி நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், 3 தடவை வந்து எக்ஸாம்பிள் எழுதி காட்டுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம கையால் எழுதணும். எஸ்கியூஎல் கோடை வந்து நம்ம A-level எக்ஸாம்பிள் வந்து கையால் எழுதணும். ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் ஒரு யோசிச்சு கூட க்ரியேட்டிவாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அந்தத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்து இலகுவாக நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை பாருங்க, நான் 3 இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாய் வேல்யூஸ். ஸோ முதல் 3ஐயும் அதன் ஆர்டரில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க கேள்வி, அட்ரஸ் ஜப்னாவாக உள்ள எம்ப்ளாயினது எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், சேலரி ஆகியவற்றை பெறுவதற்குரிய எஸ்கியூஎல் கூற்று. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வந்து ஜப்னாவா இருக்கிற ஒரு எம்ப்ளாய் நம்பர், ஓகே, எம்ப்ளாய் நேம், சேலரி. இந்த ஜப்னாவை பார்க்கும்போது எங்களுக்கு ஜப்னா அந்த அட்ரஸ்ன்றது தேவையில்லை. ஸோ எங்களுக்கு இந்த மிச்சம் 3ஐயும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த என்ன செய்வோம், உங்களுக்கு தெரியும், செலக்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். செலக்டை தொடர்ந்து என்னென்ன பண்புகளை நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த பண்புடைய நேம். ஸோ எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், எம்ப்ளாய் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாய். எங்கள் எம்ப்ளாய்ன்ற டேபிளில் இஎம்பி அட்ரஸ் வந்து எங்களுக்கு ஜப்னாக்கு ஈக்குவலாக இல்லை எம்ப்ளாயோடது டீட்டெயில். ஸோ என்ன செய்வோம், வேரில் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் போட்டுக்கொள்வோம். வேருக்கு அடுத்தது நம்ம என்ன செய்வோம், கண்டிஷன் போடுவோம். ஸோ இதனோட நம்ம என்னத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஜப்னால வாசிக்கிற எம்ப்ளாயினது எம்ப்ளாய் நேம், எம்ப்ளாய் நம்பர், சேலரி அவ்வளோத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, டிபார்ட்மெண்ட் எனும் புதிய கொலமினை இணைப்பதற்கு, ஓகே, ஸோ ஆட் பண்ணுறதுக்கு உரிய எஸ்கியூஎல் கூற்று. ஸோ நம்ம ஆல்டர்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், இந்த டேபிளில், அதாவது நம்ம அட்டவணையில் உள்ள ஒரு மாற்றத்தை மேற்கொள்ளலாம். ஸோ ஆல்டரை பயன்படுத்தி என்ன செஞ்சு கொள்ளலாம், ஆல்டரை பயன்படுத்தி ஒரு புதிய கோலத்தை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இருக்கிற கோலத்தை நம்ம டிலீட் பண்ணலாம், இல்லாட்டி இருக்கிற கோலத்தினுடைய நேமை மாற்றலாம், அதனுடைய டேட்டா டைப்பை மாற்றலாம். ஸோ அப்படியான வேலையில் நம்ம இந்த ஆல்டர்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொள்ளலாம். இதில் பார்த்தோம்னா இதில் வந்து கேட்டிருக்கு எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு புதிய கோலம். ஸோ ஒரு புதிய கோலத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய எம்ப்ளாய் என்ற அட்டவணையில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு நியூ கோலம், இதில் வந்து என்ன செய்வோம், ஒரு நியூ கோலத்தை வந்து ஆட் பண்ணணும். அதுவும் டிபார்ட்மெண்ட் நேமில் நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்வோம், ஆல்டர் டேபிள், எம்ப்ளாய்ன்ற டேபிளில் ஆட் பண்ண போகிற ஒரு கோலம் என்னது, டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்டை வந்து அதனுடைய டேட்டா டைப். ஸோ வாட்சர் 20. ஸோ 20ன்றது வந்து இங்கே அதனுடைய லென்த்தாக இருக்குது, அதாவது சைஸ். டிபார்ட்மெண்ட்டுடைய நம்ம லெட்டர் கொடுக்குற போது லெட்டர்னா சைஸ் எங்களுக்கு 20 தான் இருக்கலாம்ன்றது நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கூடலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, எம்ப்ளாய் ஆனது, அதாவது எம்ப்ளாய் சேலரி ஆனது
30,000 ஆகவும் அதை விட அதிகமாகவும் பெறும் எம்ப்ளாய்களது எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், சேலரி ஆகியவற்றை பெறுவதற்குரிய SQL கூட்டினை தருக. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கு, எங்களுக்கு ஒரு எம்ப்ளாய் சேலரி வந்து ஒரு எம்ப்ளாயோட சேலரி வந்து எங்களுக்கு 30,000 இருக்கலாம் அல்லது 30,000 விட அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்படி உள்ள எம்ப்ளாய்களது எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், சேலரி ஆகியவற்றை காட்சிப்படுத்துவதற்குரிய SQL கூட்டை கற்றுருக்கு. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம செலக்ட்ன்ற கூட்டை பயன்படுத்தணும், ஃப்ரம்ன்றதை பயன்படுத்தணும், வேர்ன்றதை பயன்படுத்தணும். ஸோ வேரில் வந்து நம்ம கண்டிஷன் போடுவோம், ஃப்ரம்ல வந்து நம்ம எந்த டேபிள்ல இருந்து நம்ம பதிவை எடுக்க போறோம்ன்றதை குறித்து கொள்வோம், செலக்ட்ல என்னென்ன பதிவுங்களுக்கு வேணும்ன்றதை சொல்லிக் கொள்வோம். ஸோ செலக்ட் எம்ப்ளாய் நம்பர், எம்ப்ளாய் நேம், சேலரி, இந்த மூன்று தான் கேட்டிருக்கு கொஸ்டின்ல. ஸோ இந்த மூன்று நம்ம எடுக்க போறோம். எங்க எம்ப்ளாய் என்ற டேபிள்ல இருந்து எடுக்க போறோம். அது எப்படியான தகவலை நம்ம பார்க்க போறோம், சேலரி வந்து 30,000 30,000 விட அதிகமாகவும் உள்ள எம்ப்ளாய் சேலரி. அப்போ எம்ப்ளாய் சேலரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் 30,000 என்றால் இது வந்து சரியான ஆன்சர். ஓகே, அப்போ 5வது கொஸ்டின் பார்ப்போம். மேலே 4இல் பெற்ற SQL கூட்டினை எம்ப்ளாய் சேலரி அடிப்படையில் வந்து ஏறு வரிசைப்படுத்துவதற்குரிய SQL கூட்டு. ஸோ நேரு நம்ம பார்த்துக்கோன்னா ஒரு ஏறு வரிசைப்படுத்துவதற்கு வந்து நம்ம ஆர்டர் பை என்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ ஆர்டர் பை என்று நம்ம கீவேர்டை யூஸ் பண்ணி அங்கால நம்ம எதன் அடிப்படையில் நம்ம வந்து ஆர்டர் பண்ண போறோமோ அதை கொடுப்போம். ஸோ அங்கால வந்து நம்ம இதனை தொடர்ந்து நம்ம என்ன சொல்லலாம், டிசைனிங்ல வரணுமா அசெண்டிங்ல வரணுமான்றதை நம்ம குறிச்சு கொள்ளலாம். நம்ம அப்படி குறிக்காம டிசெண்டிங்கா அசெண்டிங்கா குறிக்காம விட்டோம்னா எங்களுக்கு டிஃபால்ட்டா எந்த ஆர்டர்ல தர மாட்டேன், அசெண்டிங் அதாவது ஏறு வரிசை ஆர்டர்ல தரும். ஸோ இதுல வந்து எங்களுக்கு ஏறு வரிசை அடிப்படையில் கேட்டு இருக்கு. ஸோ நம்ம குறிச்சு காட்டினாலும் பிரச்சனை இல்லை, குறிச்சு காட்டாம விட்டாலும் இந்த ஆன்சர் பிளைன்ல சரியான ஆன்சர். ஸோ என்ன செய்யப்போம், இதுல வந்து எங்களுக்கு மேலே குறிப்பிட்டது தானே கேட்டிருக்கு. ஸோ மேலே குறிப்பிட்டிருக்கிறதுல எம்ப்ளாய் சேலரி, அதாவது எம்ப்ளாய் சேலரி இந்த கூட்டின தொடர்ந்து என்ன செய்வோம், ஆர்டர் பை என்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் பை என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கால எம்ப்ளாய் சேலரி. ஸோ எம்ப்ளாய் சேலரி என்ற போடைக்குள்ள வந்து நம்மளோட சேலரி, அதாவது சேலரியின் பெருமானத்துக்கு ஏற்ப ஏறு வரிசைப்படுத்தும், குறைஞ்சல இருந்து கூடுதலுக்கு போகும். அடுத்தது பாருங்க, இது வந்து நம்ம 5வது கொஸ்டின் வந்து 6வது கொஸ்டின். எம்ப்ளாய்களது டோட்டல் சேலரி மற்றும் அவரேஜ் ஆகியவற்றினை காட்சிப்படுத்துவதற்குரிய SQL கூட்டு. ஸோ எம்ப்ளாய் வந்து டோட்டல் சேலரி, அதாவது டோட்டல் சேலரியும் ஒரு அவரேஜையும் நம்ம என்ன செய்யணும்னா காட்சிப்படுத்தலாம். ஸோ எங்களுக்கு டோட்டல் சேலரின்றது நம்ம எங்களுக்கு தெரியும், ஒரு டோட்டலில் நம்ம கணிக்கணும்னா SQL கூட்டில் சம் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அவரேஜ் நம்ம பார்க்கணும்னா அவரேஜ்ன்றது வந்து நம்ம ஏவிஜி, ஓகே, ஏவிஜி என்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ டோட்டல் இப்போ பாருங்க, நான் இதில் செலக்ட் சம் எம்ப்ளாய் சேலரி, நம்ம என்னத்தை கூட்ட போகிறோம், எம்ப்ளாய் சேலரி. ஸோ நம்ம ஒரு கூட்ட போகிறோம்ன்ற வேல்யூ வந்து எங்களுக்கு கட்டாயம் இன்டிஜராக இருக்கணும், இல்லாட்டி ஃப்ளோட்டாக இருக்கணும், அதை நம்ம கவனிச்சு கொள்ளணும். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன செய்யலாது, கூட்ட இயலாது. ஸோ எங்களுக்கு எம்ப்ளாய் சேலரின்றது தெரியும், அது எங்களுக்கு இண்டிஜர் டைப்ல இருக்கலாம், இல்லாட்டி ஃப்ளோட் டைப்ல இருக்கலாம். ஸோ சம் எம்ப்ளாய் சேலரி ஆஸ் எம்ப்ளாய் சேலரி, அது வந்து நம்ம இதில் எம்ப்ளாய் சேலரி இல்லை டோட்டல் சேலரி போட்டுக்கலாம். இந்த ஆஸ்ன்னு கொடுத்து நம்ம கொடுக்குறது நமக்கு இந்த டோட்டல் சேலரி வந்து எப்படி வரும், இந்த டோட்டல் சேலரி வார இந்த புலத்தினுடைய நேம் வந்து எங்களுக்கு எம்ப்ளாய் சேலரி என்று போடப்பட்டிருக்கும். ஓகே, எம்ப்ளாய் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாய் என்ற டேபிள், எம்ப்ளாய் என்ற டேபிள் இருக்கிற எம்ப்ளாய் சேலரி கூட்டுத்தொகை என்ன செய்யப்படுது, இந்த கோட் வந்து காட்சிப்படுத்தப்படும். அடுத்தது பாருங்க ஆவரேஜ். அப்படி எப்படி ஆவரேஜ் பார்ப்போம், செலக்ட் ஏவிஜி என்ற ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணி இங்கேயும் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த அட்ரிபியூட் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரிங் இல்லை ஃப்ளோட்டாக இருக்கணும். ஸோ எம்ப்ளாய் சேலரி என்ற எங்களுக்கு இன்டிஜராக இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அது காட்சிப்படுத்துகிற அட்டவனுடைய நேம் வந்து எங்களுக்கு ஆவரேஜ் சேலரி என்ற ஒரு புலத்தின் ஓடல இருந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, காட்சிப்படுத்த போகுது. ஸோ ஃப்ரம் எம்ப்ளாய், ஸோ எம்ப்ளாய் என்ற டேபிளில் இருக்கிற சேலரியினுடைய ஆவரேஜ் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், இந்த கோட் வந்து காட்சிப்படுத்தும். ஓகே, அடுத்தது பாருங்க, எம்ப்ளாய் நேம் ஆனது டி எனும் எழுத்தில் ஆரம்பிக்கும் எம்ப்ளாய்களது அனைத்து தரவையும் காட்சிப்படுத்துவது SQL கூட்டு. அதாவது இப்படி கேள்வி வந்து எக்ஸாம்ல கட்டாயம் கேட்கலாம் சம்டைம்ஸ். ஸோ பாருங்க, டி என்ற எழுத்துல தொடங்குற, அது என்ன கேட்டிருக்கு, டி என்ற எழுத்துல முதல் எழுத்து வந்து எங்களுக்கு டியா இருக்கிற எம்ப்ளாயினது அனைத்து தரவுகளையும் எங்களுக்கு காட்சிப்படுத்தலாம்.
இப்போ அனைத்து தருவம் உண்டு எங்களுக்கு தெரியும். இதில் நம்ம ஸ்டார் போட்டுக்கொள்வோம். ஸ்டாரோட மீனிங் வந்து எங்களுக்கு எல்லா பதிவையும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் என்ற மீனிங். எல்லா பதிவும் என்றதான் ஸ்டாரோட மீனிங். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய் என்ற டேபிளில் வேர் எம்ப்ளாய் நேம் லைக் டி. ஸோ இந்த லைக் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன செய்வோம்? டி இந்த வீத குறியீடு. ஸோ இந்த வீத குறியீடு மீனிங் வந்து முதலாவது எழுத்து, முதல் லெட்டர் கேரக்டர் வந்து எங்களுக்கு டியா இருக்க போது. மிச்சம் அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அதோட மீனிங். ஸோ டி இப்போ வந்து என்ன செய்ய போகுது? இந்த எஸ்கல் கூட நம்ம நிறைவேற்றும் போது எங்களுக்கு டியில நேம் ஸ்டார்ட் பண்ற அனைத்து எம்ப்ளாய் பதிவு எங்களுக்கு காட்சிப்படுத்தும். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ ரெண்டு வகையான கொஷின்ஸ், ஒரு நோட்ஸ் பார்ட்டில் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ்கியூஎல் கூட்டில் கொஷின்ஸ் பார்த்தோம். ஓகே, அடுத்தது பாருங்க, நாங்கள் இப்போ பார்ட் 2. ஸோ பார்ட் 2வில் வந்து நான் 2 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ரெண்டும் வந்து இஆர் டயக்ராம் பேஸ் ஆகுன்றது. ஸோ உங்களுக்கு அதாவது ஒரு கொஷின் வந்து ஒரு வித்தியாசமான கொஷின் ஆகும். அடுத்தது வந்து உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கொஷினையும் உங்களுக்கு நாங்கள் பற்றி வரும். அதில் பார்ப்போம். இப்போ ஒரு இஆர் டயக்ராம் நாங்கள் கீற போகிறோம்னா அந்த இஆர் டயக்ராம் கீறதுக்கு இலகுவான வழி வந்து நம்ம முதலாவது என்டிட்டியை ஃபைன் பண்ணணும். என்டிட்டியை ஃபைன் பண்ணி அதனுடைய அட்ரிபியூட்ஸை வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா அங்கால வந்து நம்ம இலகுவாக வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம்னா இஆர் வரைபடத்தை வந்து வரைஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ எவ்வளோத்துக்கு நீங்கள் ஒரு அப்போ நீங்கள் ஒரு இஆர் டயக்ராம் வந்து விரைவாக நீங்கள் கீறிக்கொள்ளணும். உங்களோட எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் ஒரு நிறைய கொஷின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கொஷின்ஸில் வந்து உங்களால் இலகுவாக வந்து இந்த என்டிட்டி எது என்டிட்டி என்றதை ஃபைன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் இந்த கொஷினை பார்த்தோம்னா இந்த கொஷின் வந்து ஒரு கம்பெனியை ஒரு ரிலேட்டடாக கொண்டது பாருங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது, பல்கலைக்கழகம், கம்பெனியில் ஒரு பல்கலைக்கழகத்தை ரிலேட்டடாக கொண்டது. ஸோ ஒரு பல்கலைக்கழகம் பல துறைகளால் டிபார்ட்மெண்ட் ஆனது. ஒரு துறைக்கு, அதாவது துறை என்றது எங்களுக்கு டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து எங்களுக்கு என்ன, ஒரு என்டிட்டி. டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. ஸோ டிபார்ட்மெண்ட் என்டிட்டி அதனை தொடர்ந்து எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அதனுடைய பண்புகள். ஒரு துறைக்கு டிபார்ட்மெண்ட் கோட், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸ், அடுத்தது ஃபோன் நம்பர். ஸோ இவ்வளவு வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போகுது, இந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய பண்பு, டிபார்ட்மெண்ட்டுடைய பண்பா இருக்கு. ஓகே, டிபார்ட்மெண்ட்டுடைய பண்பா இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸாம் டைம் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்து குறிச்சு போடணும். ஸோ குறிச்சு கொண்டுட்டீங்கன்னா என்ன கொடுப்பீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஒரு என்டிட்டியாக நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் குறிச்சுக்கொள்ளுங்க. டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து என்ன இருப்பது, அதனுடைய பண்புகள். ஸோ டி கோட் டி நேம் டி ஆஃபீஸ் டி ஃபோன். ஸோ இவ்வளவு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பண்புகள் இருக்கப்படும். டிபார்ட்மெண்ட்டுக்குரிய பண்புகள். ஓகே, இப்போ அடுத்த கூட்டை வாசிப்போம். ஸோ அடுத்த கூட்டில் வந்து எங்களுக்கு ஒரு துறை பல படிப்புகளை நடத்துகின்றது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் உரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்று, ஒரு துறை பல படிப்புகளை அதாவது கோர்சஸை வந்து நடத்துகிறதா, அதில் பல முன் நிபந்தனைகள் உள்ளன. ஸோ ஒரு கோர்ஸ் வந்து எங்களுக்கு பல முன் நிபந்தனைகளை வந்து கொண்டிருக்கு. பல படிப்புகளுக்கு பொதுவான, அதாவது இந்த முன் நிபந்தனைகள் வந்து எங்களுக்கு என்னவா, பல படிப்புகளுக்கு வந்து பொதுவானதான். அடுத்தது ஒரு பாடத்திற்கு கோர்ஸ் நம்பர், கோர்ஸ் நேம், அவர்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னும் பண்புகள் இதனுடைய கூறுகள் ஆகும். ஸோ இந்த பண்பு கூறுகள் வந்து எங்களுக்கு எது இந்த கோர்ஸ். ஸோ அடுத்த என்டிட்டி வந்து எங்களுக்கு என்ன, அதாவது என்டிட்டி வந்து நம்ம இது கோர்ஸ். ஸோ கோர்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு ரெண்டாவது என்டிட்டி. ஸோ நம்ம ஒரு என்டிட்டியை கொடுக்கல வந்து கட்டாயம் வந்து நம்ம அதை சிங்குலரில் கொடுக்கணும். ஏனென்றா நம்ம என்டிட்டி நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் நம்ம டிபார்ட்மெண்ட், கோர்சஸ்னா கோர்ஸ், நம்ம இஆர்ஐகளை குறிக்கல வந்து எல்லாமே வந்து ஒருமையில நம்ம எழுதணும், பன்மையில எழுத முடியாது. ஸோ கோர்ஸ் வந்து எங்களுக்கு நம்பர் இருக்க போது, அடுத்தது கோர்ஸ் நேம்,
அடுத்தது ஹவர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸும் வந்து எத்தனை ஹவர்ஸ் வந்து நம்ம படிப்பிக்க போகிறோம் ஸோ என்ற ஒரு டீட்டெயில்ஸ் ஹவர்ஸ். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்குமான டிஸ்கிரிப்ஷன் இருக்க போகுது. இவ்வளோ வந்து கோர்ஸினுடைய பண்புகள். இவ்வளோ வந்து கோர்ஸினுடைய பண்பாக இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது பாருங்க, பல்வேறு துறைகளுக்கு பயிற்றுனர்கள் இன்ஸ்ட்ரக்டர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ எங்களுக்கு துறைகளுக்கும் பயிற்றுனருக்கும் இடையில எங்களுக்கு என்ன வருது, ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு பல்வேறு துறைகளுக்கு பயிற்றுனர்கள் நியமிக்கப்படுகின்றனர். ஒரு துறையில் பல பயிற்றுனர்கள். ஸோ ஒரு துறையில வந்து பல பயிற்றுனர்கள் என்ன செய்யணுமா இருக்கணும். ஆனால் ஒரு பயிற்றுனர்னால் சரியாக ஒரு துறைக்கு தான் ஒதுக்கப்படுவார். ஸோ ஒரு பயிற்றுனர், அதாவது ஒரு துறையில பல பயிற்றுனர்கள் காணப்படலாம், ஆனா ஒரு பயிற்றுனர் வந்து ஒரு துறையில தான் காணப்படலாம் என்றதை சொல்லியிருக்கு. ஒரு பயிற்றுவிப்பாளரிடம் அடுத்து வந்து இதுல வந்து இன்ஸ்ட்ரக்டர்ன்றது அடுத்த எங்கட என்டிட்டி. ஸோ அடுத்த என்டிட்டியை எழுதிக் கொள்வோம், இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து எங்களுக்கு வச்சிருக்க பண்புகள் வந்து ஐடி நம்பர். ஐடி நம்பர்ன்றது முதலாவது அவருடைய பண்பு. அடுத்த வந்து நேம், அடுத்து வந்து அவருடைய ரேங்க், அடுத்தது ஃபோன் நம்பர். இவ்வளோ வந்து இன்ஸ்ட்ரக்டருடைய பண்பு. இது வந்து இன்ஸ்ட்ரக்டருடைய பண்பு. ஸோ 3 என்டிட்டியை பயன் பண்ணி 3 என்டிட்டியினுடைய பண்புகளையும் குறித்து கொண்டோம். அடுத்தது பாருங்க, மாணவர்கள். ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட் என்ற ஒரு என்டிட்டி. மாணவர்கள் மேஜர், அடுத்தது மினியர் என்று வந்து எங்களுக்கு வகைப்படுத்தப்படுத்தாம். அடுத்தது துறைகளுக்கு, அதாவது வகைப்படுத்தப்பட்ட துறைகளுக்கு ஒதுக்கப்படுவர். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு மாணவர்களுக்கும் துறைக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தப்படுது. ஒரு துறையில் பல மேஜர் அல்லது மினி மாணவர்கள் இருக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கு, ஒரு துறையில வந்து ஒரு பல மாணவர்கள், அதாவது பல மாணவர்கள் இருக்கலாம்ன்றது வந்து அதுல சொல்லியிருக்கிற விஷயம். ஒரு மாணவனிடம் ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கிளாஸ், அட்ரஸ் உள்ளன. ஸோ அடுத்த என்டிட்டி வந்து எங்களுக்கு என்னது, ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் இருக்கிற பண்புகள் வந்து எங்களுக்கு எஸ்டி நம்பர், ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்டுடைய நேம், அடுத்தது கிளாஸ், அடுத்தது அட்ரஸ். ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். ஒரு பயிற்றுவிப்பாளர் பல மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். ஸோ இங்கே வந்து முதல் வந்து பார்த்துருக்கிறோம், ஒரு மாணவனுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்படுது. அதே மாதிரி இங்கே ஒரு மாணவன் அதாவது ஒரு பயிற்றுவிப்பாளர் பல மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு பயிற்றுவிப்பாளர் இன்ஸ்ட்ரக்டருக்கு மாணவருக்கு இடையே ஒரு தொடர்புமே ஏற்படுத்தப்படுது. மேலும் ஒரு பாடப்பிரிவில் பல மாணவர்கள் உள்ளனர். ஸோ இங்கே வந்து அடுத்தது ஒரு அதாவது கோர்ஸ்ல வந்து மாணவர்கள் தொடர்பு படுகின்றனர். மேலும் ஒரு பாடப்பிரிவில் பல மாணவர்கள் உள்ளனர். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் பல பிரிவுகள் செக்ஷன் உள்ளன. ஸோ அடுத்த என்டிட்டி வந்து செக்ஷன். ஒரு பாடப்பிரிவின் கீழ் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கா, பல பிரிவுகள் உள்ளன. ஒரு பிரிவில் அதாவது இதுல வந்து எங்களோட செக்ஷனுக்குரிய அட்ரிபியூட். ஸோ செக்ஷன்ன்ற ஒரு என்டிட்டி. ஸோ அந்த செக்ஷனுக்குரிய அட்ரிபியூட் கொடுத்திருக்கணும். செக்ஷன் நம்பர், number of days, time, அடுத்தது கிளாஸ் ரூம் நம்பர். ஸோ இவ்வளோ வந்து எங்களை செக்ஷனுக்குரிய பண்புகள். ஸோ கிளாஸ் ரூம் நம்பர் இவ்வளோ வந்து செக்ஷனுக்குரிய பண்புகள். அடுத்து வந்து ஒரு பயிற்றுவிப்பாளர் பல பிரிவுகளை கற்பிக்கின்றார். ஸோ இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு, செக்ஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் இடையில ஒரு தொடர்புடைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதைத்தான் என்ன செய்ய சொல்லியிருக்கு, எங்களுக்கு இஆர் வரைபடத்தில் வந்து வரைஞ்சு காட்ட சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க,
நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டிபார்ட்மெண்ட் ஒரு என்டிட்டி இருக்குது, கோர்ஸ் ஒரு என்டிட்டி, இன்ஸ்ட்ரக்டர் ஒரு என்டிட்டி, ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி, செக்ஷன் ஒரு என்டிட்டி. டோட்டலாக வந்து எங்களுக்கு 5 என்டிட்டி காணப்படுது. ஸோ அதில் வசனத்தில் பார்த்தோம் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் என்டிட்டியில் வந்து என்னென்ன இது இருக்குது பாருங்கள். டிபார்ட்மெண்ட்டை ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட் என்டிட்டி, ஸோ என்டிட்டி எப்படி குறித்து கொள்வோம், ஒரு செவ்வகத்தின் ஊடாக குறித்து கொள்வோம். ஸோ இதில் டிபார்ட்மெண்ட் நம்பர், அடுத்தது வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கும், டிபார்ட்மெண்ட் கோட், அடுத்த டிபார்ட்மெண்ட் நேம், அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ், அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர். ஸோ இது என்ன செஞ்சு கொள்வோம், டிபார்ட்மெண்ட் அட்ரிபியூட். ஸோ இதை குறித்து கொள்வோம். ஸோ கட்டாயம் இதில் வந்து நாங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டுக்குள்ள அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ இதில் தான் பண்ணப்படுது. என்ன செய்யணும், டிபார்ட்மெண்ட் கோட்டுக்குள்ள அண்டர்லைன் பண்ணணும். அடுத்து என்ன செய்வோம், குறிப்போம் இந்த கோர்ஸ். ஸோ கோர்ஸை குறிச்சோம்னா கோர்ஸ் இருக்குது. ஸோ கோர்ஸினுடைய பண்புகள் என்னென்ன, கோர்ஸ் நம்பர். ஸோ கோர்ஸ் நம்பர் இருக்கிற நம்ம என்ன செய்வோம், கட்டாயம் போடணும் கோர்ஸ் நம்பர், கோர்ஸ் நேம், அடுத்தது அவர்ஸ், டிஸ்கிரிப்ஷன், அடுத்து வந்து நான் வந்து குறிக்க மாட்டேன் இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட். ஸோ இது அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்லியிருந்தாங்க பாருங்க, இந்த முன் நிபந்தனைகள்ன்றது வந்து அதில் பல முன் நிபந்தனைகள், ஓகே, பல முன் நிபந்தனைகள் இருக்குது. எல்லா இதுகளுக்கும் வந்து பொதுவானது, எல்லா படிப்புகள் எல்லா கோர்சஸுக்கும் வந்து பொதுவானது. ஸோ இது ஒரு கோர்ஸுக்குரிய பண்பாக வரும் பாருங்க. ஆனா பல முன் நிபந்தனைகள் இருக்குதுன்னு நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், அங்க வந்து 2 வட்டம். ஏன்னா இது ஒரு மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். நம்ம இப்படி குறிச்சு காட்டணும், மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். அடுத்தது பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் என்ற என்டிட்டியில பாருங்க ஐடி இருக்கு. ஸோ ஐடி வந்து எங்களுக்கு அண்டர்லைன் பண்ணணும், என்னது அடையாளப்படுத்தும் பண்பா இருக்கும். ஐடி இருக்குது, இன்ஸ்ட்ரக்டருடைய நேம், ரேங்க், ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பர் எங்களுக்கு மல்டி வேல்யூ சொல்ல இல்லை. ஸோ சொல்லியிருந்தா அங்கே நம்ம 2 வட்டம் போட்டிருப்போம். சொல்லாதபடி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எளிய அட்ரிபியூட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டை பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நம்பர். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பருக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட் நம்பருக்கு அண்டர்லைன் பண்ணுவோம். அடுத்தது நேம், கிளாஸ், அட்ரஸ், இவ்வளோத்தையும் குறிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு முன்னே எல்லா என்டிட்டிகளையும் குறித்து எல்லா என்டிட்டியினுடைய அட்ரிபியூட்ஸையும் குறிச்சு கொள்ளுங்க. ஸோ செக்ஷன் இருக்குது, செக்ஷனில் நம்ம நம்பர் ஆஃப் டேஸ், அடுத்த வந்து டைம், இந்த 2ஐயும் குறிச்சு கொள்கிறோம். ஏன்னா மிச்சம் எவ்வளோ வந்து ரிலேஷன்ஷிப்பில் வரும். பாருங்க, நம்ம எல்லா பண்புகளையும் எல்லா என்டிட்டியையும் குறித்து எல்லா என்டிட்டியினுடைய பண்புகளையும் குறிப்போம். ஃபர்ஸ்ட் குறிச்சிட்டு இனி ஒவ்வொரு என்டிட்டிக்கு முடியான தொடர்பு. ஸோ கொஸ்டின்ஸ்லேயே எங்களுக்கு வந்து ஒவ்வொரு என்டிட்டிக்கு முடியான தொடர்புகளை வந்து தந்திருப்பாங்க. நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கணுக்கா அதில் பாருங்க, முதலாவது ஓகே, அதாவது ஒரு துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் உள்ளது, ஒரு துறைக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர், அது ஓகே. ஒரு துறை பல, அதாவது ஒரு துறை பல படிப்புகளை நடத்துகின்றது. ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது, பல கோர்சஸை வந்து நடத்துகிறது. ஸோ இதில் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் இடையில எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுது, நடத்தப்படுது. அதாவது கண்டக்ட் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கருத்துள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் கோர்சஸ். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது, எங்களுக்கு பல கோர்சஸை நடத்துது. ஸோ ஒரு கோர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உரியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இது 1 to many என்ற ரிலேஷன்ஷிப்பில் காணப்படும். ஓகே, 1 to many என்ற ரிலேஷன்ஷிப்பில் காணப்படும். அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஓகே, நடத்தப்படுறது அதில் பல முன் நிபந்தனைகள் உள்ளது. ஓகே, ஒரு பாடத்திற்கு ஒரு கோர்ஸ் பண்புகளாக. ஓகே, பல்வேறு துறைகளுக்கு, அதாவது பல்வேறு துறைகளுக்கு பயிற்றுவிப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர். ஒரு துறைக்கு பல பயிற்றுவிப்பாளர்கள் உள்ளனர். ஸோ இங்க வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு துறைக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் இடையில வந்து எங்களுக்கு தொடர்புடைமை. அப்போ ஒரு துறைக்கு பல பயிற்றுவிப்பாளர் இருக்கணும், ஆனா ஒரு பயிற்றுவிப்பாளர் சரியாக ஒரு துறைக்கு ஒதுக்கப்படுவார். இதுல பாருங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் வந்து ஒரு தொடர்பு ஒர்க், அதாவது வந்து டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்ட்ரக்டர் என்ன செய்ய போறார், ஒர்க் பண்ண போறார். ஸோ ஒர்க் ஃபோர் இங்க பார்த்தோம்னா தொடர்புடைமையில ரிலேஷன்ஷிப்பை பாருங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேலை செய்யலாம், ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யலாம். ஸோ இங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப், 1 to many என்ற ரிலேஷன்ஷிப் தான் இங்கேயும் உருவாக போகுது. ஓகே, இங்கேயும் 1 to many ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் உரிய ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்டோம்.
அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஓகே, வந்து பார்த்துட்டு அடுத்தது பாருங்க, மாணவர்கள். உங்களுக்கு மாணவர்கள் வந்து இந்த வகைப்படுத்தல் வந்து நம்ம ER நம்மள செஞ்சு காட்ட மாட்டோம். ஜஸ்ட் அதில் பண்புகள் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், குறிச்சு காட்டுவோம். இதில் பாருங்க, மாணவர் வந்து இது வகைப்படுத்தணுமா, இங்கே வந்து என்ன செய்யணும், மாணவர்களுக்கும் துறைகளுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ துறைகளுக்கு வந்து ஒதுக்கப்படுகின்றனர். ஸோ என்ன செய்யணும், மாணவர்களை வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கினோம். ஒரு துறையில் பல மாணவர்கள் இருக்கலாம். ஸோ ஒரு துறையில வந்து பல மாணவர்கள் இருக்கலாம். ஆனா ஒரு மாணவன் என்ன செஞ்சிருப்பார், ஒரு துறைக்கு மட்டும்தான் உத்தானவா இருப்பார். ஸோ இதில் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையான தொடர்பு என்ன போட்டிருக்கு, ஸ்டடி. இப்போ டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்ய போறோம், டிபார்ட்மெண்ட்ல படிக்க போறோம். ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல மாணவர்கள் என்ன செய்யலாம், கல்வி கற்கலாம். ஆனா ஒரு மாணவன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அதாவது இப்போ நம்ம மேத்ஸ், இப்போ மெடிசன் எடுத்து ஐடி எடுத்து அப்படி எடுத்தோம்னா, ஒரு மாணவன் படிக்கிறேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஐடினா ஐடியை மட்டும்தான் படிக்கலாம், மெடிக்கல்னா மெடிக்கல் மட்டும்தான் படிப்பான். அது அப்படி இதுல வந்து என்ன, இதுக்கும் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் என்ன செய்யும், இதுல உருவாக்கும். ஓகே, அப்படி பார்த்தோம்னா அது சொன்ன பிறகு ஒரு பயிற்றுவிப்பாளர் பல மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு மாணவனுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தப்படுது. அடுத்து வந்து மேலும் ஒரு பாடப்பிரிவு பல மாணவர்கள். ஸோ அடுத்து வந்து இங்க வந்து பயிற்றுவிப்பாளருக்கு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறோம், இங்க வந்து பாடப்பிரிவு கோர்ஸ்ல வந்து ஏற்படுத்துறோம். பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் வந்து எங்கெங்க டிபார்ட்மெண்ட்ல தொடர்படுவர், இன்ஸ்ட்ரக்டரோட தொடர்படுவர், கோர்ஸோட தொடர்படுவர். இதுல பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் இடையில ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து பல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கல்வி அளிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பல இன்ஸ்ட்ரக்டர் மூலம் என்ன செய்யப்படலாம், கற்பிக்கப்படலாம். ஸோ இங்க வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் காணப்படும். ஸோ எம் டு என் என்று குறிச்சு கொள்வோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் இடையில தொடர்பு பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் தான் படிக்கலாம், ஆனா ஒரு கோர்ஸ்ல பல ஸ்டூடெண்ட் படிக்கலாம். ஸோ இங்க என்ன ரிலேஷன்ஷிப் வரப்போகுது, மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்படி நீங்க எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்து தான் என்ன செய்யணும்னா ரிலேஷன்ஷிப்பை கூடுதலாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவான முறையில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் தான் படிக்கலாம், அதே மாதிரி ஒரு கோர்ஸை மெனி ஸ்டூடெண்ட் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெனி டு ஒன். ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்தது கடைசி வரி, ஒரு பாடத்தின் கீழ் பல பிரிவுகள் உள்ளன. அதை ஓகே நம்ம குறிச்சு எடுத்துட்டோம், அதோட என்டிட்டி அதனுடைய பண்புகள் தந்திருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு பயிற்றுவிப்பாளர் ஒரு பாடப்பிரிவில் கற்கின்றார். ஸோ என்ன நடக்குது, எங்களுக்கு ஒரு பயிற்றுவிப்பாளர் ஒரு பாடப்பிரிவில் வந்து கற்பிக்கின்றார். அப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு செக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டரோட தொடர்புபடும், என்ன நடக்கும், கோர்ஸோட தொடர்புபடும். ஸோ இந்த கோர்சஸ் தான் என்ன வச்சிருக்குது, செக்ஷன்ஸை வச்சிருக்கு. ஸோ கோர்ஸுக்குள்ளதான் பிரிவுகள் இருக்க போகுது. அப்போ கோர்ஸ் ஹேஸ் செக்ஷன். எப்படி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா ஒரு கோர்ஸ்ல வந்து பல செக்ஷன்ஸ் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு கோர்ஸ்ல பல செக்ஷன்ஸ் பல பிரிவுகள் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு செக்ஷன் வந்து ஒரு கோர்ஸ்ல தான் இருக்க முடியும். ஸோ ஒரு கோர்ஸுக்குள்ள ஒரு நம்ம ஒரு கோர்ஸ், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து எங்களுக்கு ஐடி கோர்ஸுக்குலாம் இருக்காங்கன்னா ஐடி கோர்ஸ்க்கு தான் இருக்கலாம். இப்போ மெடிக்கலுக்குள்ளேயோ அதுக்குள்ளேயே என்ன செய்யலாம், இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு செக்ஷன் வந்து ஒரு கோர்ஸ்க்குலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி செக்ஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் முடியல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம்னா என்ன செய்வார், இப்போ இன்ஸ்ட்ரக்டர் வந்து டீச் பண்ணுவார் செக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்டர் டீச் பண்ண போகிற ஒவ்வொரு செக்ஷன்ஸ். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து எங்களுக்கு பல செக்ஷன்ஸை வந்து டீச் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு செக்ஷனை வந்து பல இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து டீச் பண்ணலாம். அப்போ எங்களுக்கு இதுல மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இந்த செக்ஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் இடையில உருவாக்கப்படுது. ஏன் நாங்கள் இதுல கிளாஸ் ரூமையும் டைமையும் வந்து இந்த தொடர், அதாவது ரிலேஷன்ஷிப்பிற்குரிய பண்பா கொடுத்துருக்கோம்டா, இங்க எப்ப வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் வந்து செக்ஷனை வந்து தொடர்பு கொள்றோம், அப்போ அந்த கிளாஸ் ரூம் வந்து அவர் தொடர்பு கொள்ளுற செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யப்படுது, இந்த கிளாஸ் ரூம் நம்பர்ன்றது வந்து இருக்கு. அதே மாதிரி டைமும் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
ஸோ செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய போகுது எங்களுக்கு கிளாஸ் ரூமும் மாறும், டைமும் மாறும். ஸோ ஒவ்வொரு செக்ஷன் வந்து ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்கு, ஒவ்வொரு கால எல்லே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். ஸோ அதை வந்து நம்ம இதில் கொடுக்க மாட்டோம். ஸோ செலக்ட் பண்ணுற செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன செய்ய போகுது, டைம் பண்ணுறது மாறும். ஸோ இதுதான் அதை இந்த மேலே பார்த்த கொஸ்டினுக்குரிய ER டயக்ராம். பார்த்துக்கணும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 2020ஆம் ஆண்டுக்குரிய கொஸ்டின் பேப்பர். 2020ஆம் ஆண்டு இது வந்து லாஸ்டா வந்த கொஸ்டின் பேப்பர். இதுல போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து மிகவும் இலகுவான கொஸ்டினாக தான் போட்டிருக்காங்க. இந்த டேட்டா பேஸ்ல வர கொஸ்டின் இதுல 2 பார்ட் போட்டிருக்கு. ஒன்று வந்து ER டயக்ராம் வரைகிறதுக்கு ஒரு பார்ட் போட்டிருக்கு. அடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு நார்மலைசேஷன், அடுத்தது SQL சார்ந்த ஒரு கொஸ்டின், ஒரு இலகுவான கொஸ்டின் வந்து போட்டிருக்கு. அப்ப ER டயக்ராம் கொஸ்டினை பார்த்தோம்னா பாருங்க, ஒவ்வொரு விளையாட்டு கழகத்துடனும் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவரத்தை கருதுக. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவர். ஸோ விளையாட்டு கழகம் இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற வந்து ஒரு என்டிட்டி. ஸோ நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், வாசிச்சு கொண்டு போய்க்கே வந்து எங்களுடைய என்டிட்டிஸை வந்து நம்ம இலகுவா அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு என்டிட்டி சேர்ந்தவராக இருக்கும். அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டையினால் தனித்துவமாக அடையாளம் காணலாம். ஸோ அந்த தேசிய அடையாள அட்டை வந்து எங்களுக்கு அந்த கிளப்பினுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் சேர்ந்தவராக இருக்கும். அதே வேளை இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் ஒரு இதுதான், பட் இதுல சொல்லிக்கிறது வந்து ஒரு பிளேயர், ஓகே, வெயிட், சேர்ந்தவராக இருக்கும். அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டையினால், ஸோ ஒரு விளையாட்டு வீரர், ஓகே, ஒரு விளையாட்டு வீரர்ன்றது அடுத்து இங்க உள்ள 2வது அட்ரிபியூட். ஓகே, ஒரு விளையாட்டு வீரர் என்ன செய்யறாரு, விளையாட்டு கழகத்துடன் சேர்ந்தவராக இருப்பார். ஸோ இந்த விளையாட்டு வீரருக்குரிய ஒரு பண்பு தான் சொல்லி இருக்குது இந்த தேசிய அடையாள அட்டை இலக்கம். தேசிய அடையாள அட்டை இலக்கம் இந்த விளையாட்டு வீரருக்குரியது. ஸோ இந்த விளையாட்டு வீரரை வந்து என்ன செய்யலாம், தேசிய அடையாள அட்டையினூடாக தனித்துவமாக வந்து அடையாளம் காணலாம். மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர். ஸோ விளையாட்டு வீரருக்கு என்ன செஞ்சிருக்குமா, ஒரு பெயர் இருக்கும். ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர். அதே வேளை அது ஒரு குடும்ப பெயரையும், அதாவது சுவநேமையும் முதல் எழுத்து இனிஷியலையும் கொண்டிருக்கும். ஸோ நேம் வந்து எங்களுக்கு ஒரு கம்போசிட் அட்ரிபியூட்டா இருக்க போகுது. ஏன்னா இது வந்து என்ன செய்யுது, சிறிய கூறுகளாக பிரிக்கப்படுது. இந்த நேம் என்றது வந்து சுவநேம், அடுத்தது இனிஷியல் என்று சிறிய கூறுகளாக பிரிக்கப்படுறாரு. அந்த நேம் வந்து எங்களுக்கு ஒரு கம்போசிட் அட்ரிபியூட்டா இருக்க போகுது. அது வந்து ஒரு கழகம். ஸோ ஒரு கழகம்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் சொல்றாங்க. ஸோ ஒரு கழகம் அதன் பேரினால், ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து அதனுடைய பேரினால் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து எங்களுக்கு நேம்ன்றது வந்து ஒரு பிரைமரிக்கியா இருக்கு. அதே வேளை அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து என்ன செஞ்சிருக்குமா, ஒன்றுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்களை வைத்திருக்கும் என்று ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் விளையாட்டு வீரருக்கும் இடையிலான தொடர்பு உடமைய சொல்லியிருக்கு, ஒரு தொடர்பு வந்தங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். ஒரு விளையாட்டு வீரர், ஓகே, விளையாட்டு வீரர் பிளேயர் ஆட்டங்களை விளையாடலாம். ஸோ கேம்ஸை வந்து என்ன செய்யலாமா, விளையாடலாம். ஸோ இங்க வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கும் கேம்ஸ் என்ற ஒரு என்டிட்டி, ஸோ இந்த கேம்ஸுக்கு முறையில பிளே என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. விளையாட்டு வீரருக்கும் விளையாட்டுக்கும், ஓகே, ஆட்டங்களுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு பிளே என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கப்படுது. ஒவ்வொரு ஆட்டத்திற்கும், ஓகே, ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு தனித்த கோட். ஸோ ஒரு கேமுக்கு வந்து என்ன செய்யப்படுது, ஒரு கோட், ஓகே, இந்த கேமுக்குரிய கோட்டும் விவரணம், டிஸ்கிரிப்ஷனும் வழங்கப்படுது. ஒரு கேமுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு கோட்டும் இங்க வந்து டிஸ்கிரிப்ஷனும் இருக்குமா. அடுத்தது, ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஸோ ஒரு விளையாட்டு வீரர் வந்து என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கேம்ஸ். நம்ம ஸ்போர்ட்ஸ் மீட் எடுத்தோம்னா, எங்களுக்கு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு கேமை தான் விளையாடலாம்னு இல்லை, 3 கேம்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கேம்ஸை வந்து என்ன செய்யலாம், விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரர்னா விளையாடலாம். அதாவது வந்து
ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் வந்து குறைஞ்சது ஒரு விளையாட்டு வீரராயினும் என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ ஒரு ஆட்டத்தை வந்து என்ன செய்யணும், பல பேர் விளையாடலாம். ஸோ ஒரு ஒரு பிளேயர் வந்து பல கேம்ஸை விளையாடலாம். அதே மாதிரி ஒரு கேம்ல வந்து பல பிளேயர்ஸ் வந்து விளையாடி கொள்ளிக்கலாம் என்றதை சொல்லியிருக்கு. அடுத்து வேற ஒரு குறிப்பு கொண்டு வந்திருக்கு நோட். பின்வரும் வினாக்களுக்கு அதாவது இஆர்ஐ என்ற வினாக்களுக்கு இஆர் வரைபடம் வரையும் போது மேற்குறித்த விவரணத்தில் உள்ள பொருத்தமான சொற்பதங்களை பயன்படுத்துக. ஸோ பொருத்தமான சொற்பதம் என்ற இந்த பிளேயர், கேம், கோட், டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய பொருத்தமானது நம்மளா யோசிச்சு எழுதாம அவங்க தந்திருக்கிற நேம்களை பயன்படுத்தி எழுதணும் என்றதை சொல்லியிருக்கு. பாருங்க, நான் இது வந்து உங்களோட ஏ லெவலில் போடையில நான் உங்களுக்கு இலகுவா உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கான இந்த 2 கொஸ்டினையும் போட்டிருப்பேன். முதலாவது ஒரு கேள்வி, எனக்கு இஆர் டயக்ராம் கொஸ்டின் படம் வரைய போறீங்கன்னா கொஸ்டின்ஸ் வாசிக்க என்ன செய்யணும்னா அதனுடைய என்டிட்டிஸ் என்னென்ன என்டிட்டிஸ் இருக்கு, அந்த என்டிட்டிஸின் உரிய பண்புகள் என்னென்ன இருக்கு என்றது வந்து நீங்க என்ன செய்யணும்னா அடையாளப்படுத்தி காணணும். ஸோ அடையாளப்படுத்தி காணுறீங்கன்னா என்ன செய்யணும்னா இலகுவா வந்து இஆர் டயக்ராமை வரைஞ்சு கொள்ளலாம். பாருங்க, தரவுத்தளத்தின் உட்பொருட்களை நாம் காண்க. ஸோ இந்த இஆர் டயக்ராம் வரைகிறதுக்கான இந்த கேள்வியில் உள்ள உட்பொருட்கள் என்டிட்டிஸை என்ன காணுவோம்னா என்னென்ன என்டிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, அடுத்து வந்து விளையாட்டு வீரர் பிளேயர் இருக்குது, அடுத்தது கேம். இவ்வளவு வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், எங்களுக்குரிய என்டிட்டி ஏன் இருக்க போகுது. அடுத்து ஒவ்வொரு பண்பினதும் அனைத்து பண்புகளையும் பட்டியலிடட்டும். அப்ப என்னது, அடுத்து அட்ரிபியூட். ஒவ்வொரு உட்பொருளுக்கும் உடைய அட்ரிபியூட் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு என்ன நேம். ஸோ இந்த நேம்ன்றது என்னவா இருக்க போது, எங்களுக்கு அடையாளப்படுத்தும் இருக்கு. பிளேயருக்கு வந்து என்ஐசி இருக்குது, நேம் இருக்குது. நேம் வந்து எங்களுக்கு 2 விதிவாக இருக்கு. என்னோட சுவ நேம் ஈஸியில் வந்து நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளணும். ஸோ இந்த பிளேயர்ல வந்து எங்களுக்கு என்ஐசி நம்பர்ன்ற வந்து ஒரு அடையாளப்படுத்தல் வந்து. அடுத்த பாருங்க கேம். ஸோ கேம்ல வந்து எங்களுக்கு 2 பண்பு இருக்கு, ஒன்று கோட், அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுல கோட்ன்றது வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு, ஒரு அடையாளப்படுத்தும் பண்பு. ஓகே, இப்போ பாருங்க, மேற்குறித்த விவரணத்துக்கு ஒரு இஆர் வரைபடத்தை வரைக. ஸோ நம்ம ஓரளி எடுத்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வந்து நேம் இருக்குது, நேம் அடையாளப்படுத்தும் பண்பு. ஸோ நம்ம என்ன செய்வோம், அடையாளம் பண்ணி கொள்வோம். பிளேயர் இருக்குது, பிளேயர் வந்து என்ன நேம் இருக்குது. ஸோ நேம்ன்றது எங்களோட கம்போசிட் பண்பு. ஸோ அதை எப்படி குறிச்சு கொள்வோம். அடுத்தது பிளேயருக்கு வந்து ஒரு என்ஹெச் நம்பர். ஸோ என்ஹெச் நம்பர்ன்ற ஒரு அடையாளப்படுத்தும் பண்பு. பண்புகளை வந்து நம்ம இலகுவாக குறிச்சுக்கலாம். கேமுக்கு வந்து கோடும் டிஸ்கிரிப்ஷன். இதை பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் பிளேயருக்கும் இடையே ஒரு தொடர்புடும் அதில் சொல்லியிருந்தது. அதே மாதிரி பிளேயருக்கும் கேமுக்கும் இடையில தொடர்புடுமை. பிளேயருக்கும் கேமுக்கும் இடையில தொடர்புடுமை வந்து பிளே. இதை பார்த்தோம்னா தெரியும், ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். ஸோ ஒரு விளையாட்டு வீரர் என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து ஆட்டங்கள் விளையாடலாம். இங்க பாருங்க, 2க்கும் இடையான கார்டினாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பிளேயர் வந்து பல கேம்ஸை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், விளையாடி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு கேமை வந்து பல பிளேயர்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு கேம்ல பல பிளேயர்ஸ். ஸோ இங்க வந்து எங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் உருவாகுது, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இங்க வந்து எங்களுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அடுத்தது பிளேயருக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் பார்த்தோம்னா எங்களுக்கு மேல சொல்லியிருந்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல பல பிளேயர்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு பிளேயர் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கலாம். யோசிங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஒரு பிளேயர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கலாம் என்ற மாதிரி. ஸோ ஒரு கிளப்ல மெனி பிளேயர்ஸ். ஸோ 1 to many என்ற ரிலேஷன்ஷிப் எங்க ஏற்படுது, இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் பிளேயருக்கும் இடையில ஏற்படுத்தப்படுது. ஓகே, ஸோ அது தொடர்ந்து அடுத்த கேள்வியை பாருங்க. ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கு விளையாடிய மணித்தியாலங்கள் அவர் எண்ணிக்கையை அதாவது எங்களோட இஆர் டயக்ராம்ல வந்து குறிச்சு காட்ட சொல்லி கேட்டாங்களாம் கொஸ்டின்ஸ். ஸோ அதை நாங்கள் எவ்வாறு குறிச்சு காட்டுறோம் என்று சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்கு. இப்போ பாருங்க, ஒரு விளையாட்டு வீரர், எங்களுக்கு தெரியும் ஒரு விளையாட்டு வீரர் ஒரு கேமை விளையாடுறா அவர் எந்த டைம்ல அந்த கேம் இவ்வளவு நேரம் விளையாடுறது வந்து கேமுக்கு நம்ம என்ன செய்யலாது, போட இயலாது. ஏனென்றா கேமுக்கு நம்ம டைம் கொடுக்கலாது. அதே மாதிரி பிளேயருக்கு நம்ம என்ன செய்யலாது, டைம் கொடுக்கலாது. இந்த டைம்ன்றது வந்து எங்களுக்கு 2க்கும் பொதுவான, அதாவது 2க்கும் ஷேர் பண்ணணும். பிளேயர் கேம் விளையாடுறதுக்கு எடுக்கப்படுற நேரம். ஸோ அப்படி பார்த்தோம்னா எங்க வரும், இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பங்கிட்டு பண்பா என்ன செய்யணும், நம்ம குறிச்சு காட்ட வேணும்.
ஸோ இங்கே அவர்ன்றது வந்து எங்களுக்கு என்ன வரும், ஒரு பங்கிட்டு பண்பு. ஸோ பங்கிட்டு பண்பு வந்து எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பினுடைய பண்பாக குறித்து காட்டுவோம். இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குரிய பண்பு. அடுத்தது பாருங்க, 5வது கொஸ்டின். தனித்துவமான தலைப்பு, அதாவது டைட்டில் கொண்ட ஒரு அனுசரணையாளர் ஸ்பான்சர் இருக்கலாமா? ஒரு அனுசரணையாளர் ஒரு விளையாட்டு வீரருக்கு மாத்திரம் அனுசரணை வழங்கலாம். அனுசரணையாளரின் விவரங்களை உறுதிப்படுத்துமாறு உங்களை உள்ளடக்குமாறு எங்கட இஆர்ஐக்ராம்ல வந்து விவரங்களை வந்து உள்ளடக்குமாறு கேட்டிருக்கேன். ஸோ பாருங்க, ஒரு ஸ்பான்சர்ன்ற ஒரு என்டிட்டி வருது. அந்த ஸ்பான்சர்ன்ற என்டிட்டிக்கு வந்து டைட்டில்ன்ற ஒரு அட்ரிபியூட். ஸோ இவர் வந்து எதோட தொடர்படுறார், ஒரு விளையாட்டு வீரர். ஓகே, இதை வந்து ஸ்பான்சர் இருக்கா. ஸோ ஒரு அனுசரணை ஒரு விளையாட்டு வீரருக்கு மாத்திரமே அனுசரணை அளிக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்வோம், ஒரு பிளேயருக்கு வந்து பிளேயர் ஹேஸ் ஸ்பான்சர். ஸோ ஒரு பிளேயருக்கும் ஸ்பான்சருக்கு முடிய ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும். ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்பான்சருக்கு நம்ம டைட்டில்ன்ற அட்ரிபியூட் ஒரு அடையாளப்படுத்தும் பண்பாக காணப்படுது. ஸோ ரெண்டுக்கு முடியல ஒரு நம்ம கார்னாலஜி பார்த்தோம்னா, ஒரு ஸ்பான்சர் வந்து ஒரு பிளேயருக்கு தான் என்ன செய்யலாம், ஸ்பான்சர் வழங்கலாம். அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரே ஒரு ஸ்பான்சருக்கு தான் வச்சிருக்கலாம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு 1-to-1 என்று ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது வந்து 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ல உள்ள இஆர் டயக்ராம், அந்த கொஸ்டினுக்குரிய இஆர் டயக்ராம். ஸோ இவ்வளவும் கீர்னீங்கன்னா இதுக்கு நீங்க 10 மார்க்ஸ் வச்ச மூலமா இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த பி பார்ட். ஸோ 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ல பி பார்ட்ல வந்து ஒரு டேபிள் தந்து இந்த டேபிள்ல வந்து எங்களுக்கு எஸ்கியூஎல் கூட்டும், அடுத்து வந்து அதனோட ரிலேட்டடான நார்மலைசேஷனை பற்றி எங்களுக்கு கேட்டிருந்தோம். இப்போ பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள பின்னர் அட்டவணையில் வெவ்வேறு போட்டியாளை, அதாவது பாருங்க, அதாவது கீழே தரப்பட்டுள்ள பின்னர் அட்டவணையில் வெவ்வேறு போட்டிகளையும் கேம்ஸையும் பதக்கங்களையும் வென்ற விளையாட்டு வீரர்களின் விவரங்கள் உள்ளன. ஸோ இங்க வந்து எங்களுக்கு கேம்ஸ்ல வென்ற மெடல்ஸும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, தந்திருக்கோம். ஒவ்வொரு வகையான பதக்கங்களுக்கும் ஒரு நிலையான தொகை, அதாவது தொகை பரிசு பணம் உண்டு. ஸோ இங்க வந்து எங்களுக்கு நிலை, இப்போ சில்வர்ண்டா அது வந்து 10,000 ரூபா, கோல்டுண்டா 20, இந்த ப்ரோன்ஸ்ண்டா 5,000. ஸோ அது என்ன செஞ்சிருக்கு, அது நிலையான ஒரு பணப்பெறுமதி என்றதை சொல்லியிருக்கு. அதில் பாருங்க, ஒரு தங்கப்பதக்கம், ஓகே, ஒரு தங்கப்பதக்கம் எங்களுக்கு 20,000, ஒரு வெள்ளி பதக்கம் எங்களுக்கு 10,000, அடுத்து ஒரு வெண்கல பதக்கம் எங்களுக்கு 5,000 சொல்லியிருக்கு. ஸோ என்ஐசி மற்றும் மச்சடி பின்னர் அட்டவணையின் முதன்மை சாவிகள் ஆகும். ஓகே, என்ன செஞ்சிருக்கு, என்ஐசியும் மச்சடியும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கம்போசிட் கீ தான் எங்களுக்கு என்னவா இருக்குது, இந்த அட்டவணையினுடைய முதன்மை சாவி. ஒரு கம்போசிட் கீ தான் எங்களுக்கு முதன்மை சாவியா இருக்குது. அப்ப இதில் பாருங்க, முதலாவது கேள்வி, தங்க பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கையை காட்சிப்படுத்துவதற்குரிய எஸ்கியூஎல் கூற்று. ஸோ தங்க பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கையை காட்சிப்படுத்துவதற்குரிய ஒரு எஸ்கியூஎல் கூற்று கேட்டேன். இப்போ நம்ம எங்களுக்கு தெரியும், ஸோ எங்களுக்கு எண்ணிக்கை கேட்டுருக்காங்க. ஸோ எண்ணிக்கை நம்ம காணணும்னா கவுண்ட்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ என்ன செய்ய போறோம், அதுவும் தங்க பதக்கங்களை வென்ற, ஸோ கோல்டு மெடலில் வென்ற வீரர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்கு. பாருங்க, செலக்ட் கவுண்ட். ஸோ கவுண்ட்ல வந்து நம்ம இதில் ஸ்டார் போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி மெடல் டைப் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். நம்ம ஸ்டார் போட்டுக்கொண்டாலும் ஓகே தான், மெடல் டைப் பண்ணி போட்டுக்கொண்டாலும் உங்களுக்கு சரியான ஆன்சர் தான் வரும். ஸோ செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் வின்னர் என்ற அட்டவணை. ஸோ உங்களுக்கு வின்னர் என்ற அட்டவணை, டேபிளோட நேம் தந்திருக்கு. ஸோ வின்னர் என்ற அட்டவணையில் where medal type equal gold. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு மெடல் டைப் வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக உள்ள பதிவுகளை வந்து நம்ம என்ன பதிவோட எண்ணிக்கை வந்து என்ன காட்டுறது கேட்டிருக்கோம். ஸோ இங்கே எங்களுக்கு என்ன அவுட்புட் வரும், இதில் எங்களுக்கு இதில் 10 அவுட்புட் வரும். எங்களுக்கு தங்க பதக்கங்களை வென்ற வெற்றியாளர் எண்ணிக்கை எவ்வளவு, நார்மலாக பார்த்தாலே 2. சித்தான் வந்து எங்களுக்கு என்ன ஆன்சராக வரும். அடுத்தது, அது 2வது கொஸ்டின் பாருங்க, மேற்குறித்த அட்டவணை
எந்த சாதாரண வடிவத்தில் இருக்கிறது கேட்டிருக்கு. ஸோ எந்த நார்மலைசேஷன் வடிவில் வந்து எங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். இதுல எங்களுக்கு தெரியும், இதுல வந்து ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு என்னவா இருக்குது, ஒரு கம்போசிட் கீயா இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு கம்போசிட் கீயா இருக்குன்னா இதுல எங்களுக்கு என்ன இருக்கும், அப்ப ரெண்டு, அதாவது இப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது நார்மலைசேஷன் இருக்கணும்னா அங்க வந்து எங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூ இருக்கிறாது. அடுத்தது டூப்ளிகேட் வேல்யூனா மீள்வரும் குழுக்கள் இருக்க முடியாது. அடுத்த வந்து ஒரு 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 செல்லுக்குள்ள வந்து அதிக வேல்யூ வந்து இருக்கே இல்லாது. ஓகே, இப்போ அதுல என்ன செய்யணும், இல்லாம இருக்கான்னு பார்த்தா அது வந்து முதலாவது நார்மலைசேஷன். ரெண்டாவது நார்மலைசேஷன் நம்ம என்ன செய்யணும், எங்களுக்கு மீள்வரும் குழுக்கள் வந்து அதாவது வந்து அதாவது நோ பார்ஷியல் டிபெண்டன்சி, அதாவது வந்து பகுதி அளவான தங்கியத்தில் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, பகுதி அளவான தங்கியத்தில் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம தேர்ட் நார்மலைசேஷன்ல நம்ம பார்க்கணும்னா அங்க வந்து எங்களுக்கு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம எந்த செவ்வனாக்கத்தில் இருக்குதுன்றதை பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த டேபிள், இந்த வின்னர் என்ற டேபிள் வந்து எந்த செவ்வனாக்கத்தில் இருக்குன்னு கேட்டோம்னா பாருங்க, இதுல எங்களுக்கு என்ஐசி மச்சேடி ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு பிரைமரி கீ. ஸோ இதுல எங்களுக்கு பகுதி அளவான தங்கியத்தில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தோம்ல ரெண்டாவது நார்மலைசேஷன் இருக்கணும்னா எங்களுக்கு பகுதி அளவான தங்கியத்தில் இருக்கக்கூடாது. இதுல பாருங்க, மிடல் டைப் வந்து என்ன செய்யப்போகுது, எங்களுக்கு இந்த மிடல் ஐடியில சார்ந்திருக்க போகுது. இந்த மிடல் டைப்ன்றது என்ஐசியில் என்ன செய்யாதங்களுக்கு சார்ந்திருக்க மாட்டாது. ஓகே, என்ன எங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, என்னென்று மச்சைடி என்ஐசி மற்றும் மச்சைடி தான் எங்களுக்கு இந்த முதன்மை சாவின இதான். ஸோ இங்க வந்து ரெண்டாம் நார்மலைசேஷன் இல்லை பாருங்க, மெடல் ஐடின்றது வந்து எங்களுக்கு மெடல் டைப்போட சார்ந்திருக்கு. ஸோ இங்க வந்து எங்களுக்கு என்ன இருக்குது, பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஓகே, பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் இல்லை. ஸோ இது வந்து எந்த நார்மலைசேஷன் இருக்குதுன்றங்களுக்கு முதலாவது என்எஃப். ஓகே, முதலாவது என்எஃப். ஏன் இது முதலாவது என்எஃப்ல இருக்குதுன்னா இங்க வந்து எங்களுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கிறதால ரெண்டாவது நார்மலைசேஷன்ல என்ன செய்யறாது, இருக்க முடியாது. ஸோ உங்களோட விடையை எப்படி நியாயப்படுத்துவீங்கன்னா இந்த அட்டவணை வந்து பார்ஷியல் டிபெண்டன்சியை வைத்திருப்பதன் காரணத்தினால இது வந்து ரெண்டாவது நார்மலைசேஷன்ல இருக்காது. தென் ஒவ்வொரு நிலையிலையும் வந்து எங்களுக்கு தனித்த பெருமானம் இருக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒக்டமிக் வேல்யூஸ் இருக்குது. அடுத்தது எங்களுக்கு எந்த ஒரு மீள்வரும் குழுக்கள் இல்லை, அதாவது எந்த ஒரு ஒரே வகையான கோலம்ஸும் இல்லை. ஸோ நான் இதை சொல்லிக்கொள்ளலாம், முதலாவது என்எஃப்ல இருக்கிற ஒரு அட்டவணை. இது ஒரு முதலாவது நார்மலைசேஷன் இருக்கிற அட்டவணை. அடுத்தது மேற்குறித்த அட்டவணையை அடுத்த சாதாரண வடிவத்திற்கு மாற்றுக. அடுத்த சாதாரண வடிவத்துக்கு பெற்ற தரவுகள்ல வந்து எங்களுக்கு இந்த தரவுகள் பதிவுகளை வந்து நம்ம என்ன செய்யலாம் எழுத தேவையில்லை. இதை நம்ம சொல்லிக்கொள்ளலாம் ரிலேஷனல் ஸ்கீமால எழுதி காட்டுங்க என்றும் சில நேரம் கீழே கேட்கலாம். அடுத்த அட்டவணை வந்து ரிலேஷனல் ஸ்கீமா ஃபார்மேட்டை எழுதி காட்ட சொல்லி. அப்ப இதுல வந்து என்னது, எங்களுக்கு இந்த பகுதி அளவான தங்கியத்தில் இருக்குது. ஸோ இந்த பகுதி அளவான தங்கியத்துல வந்து நான் நீக்கணும்னா இங்க வந்து நம்ம இந்த மேட்ச், அதாவது மெடல். ஓகே, இந்த மெடல் டைப்ன்றதை நம்ம என்ன செய்யணும், சரி நான் மாறி சொல்லியிருக்கிறேன். இதுல எங்களுக்கு சாரி நான் போட்டுக்கிறது சரியான ஆன்சர். ஏன்னா இதுல மெடல் டைப் மேட்ச் ஐடி தான் தந்திருக்கு, மெடல் டைப்பும் மேட்ச் ஐடியும் தந்திருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து எங்களுக்கு முதன்மை சாவியா இருக்குது. மெடல் டைப் வந்து இந்த ரெண்டோடையும் தான், இந்த மேட்ச் ஐடி என்ஐசி ஐடியோட சார்ந்திருக்குது. ஆனா இங்க வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி மட்டும்தானே எங்களுக்கு இருக்கு. நான் மாறி சொல்லிட்டேன், இதை நான் மெடல் ஐடின்னு வச்சுக்கொண்டேன். ஸோ இங்க வந்து எங்களுக்கு என்ஐசி மெடல் ஐடியும் வந்து பிரைமரி கே இருக்க போது இதுல மெடல் டைப் பிரைஸ் இருக்குது. இங்க வந்து இந்த ரெண்டு சாவி அல்லாத பண்புகளும் வந்து எங்களுக்கு இதுல முழுமையா தங்கி இருக்க போது. ஏன்னா இதுல பாருங்க என்ன பிரச்சனை, இதுல ரெண்டாவது நார்மலைசேஷன்ல இருக்கு. என்னன்னா என்ஐசி ஐடியும் மச்சையிலையும் இந்த ரெண்டு பண்புகளும் தங்கி இருக்க போகுது. ஆனா இங்க வந்து இது தேர்ட் நார்மலைசேஷன் இல்லை. ஏனென்றா பிரேஸ்ன்றது வந்து எங்களுக்கு மெடல் டைப்போட மட்டும் சார்ந்திருக்க போகுது, மெடல் டைப்போட மட்டும் சார்ந்திருக்க போகுது. என்ன எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இதுல என்னென்று
ஒரு ஒரு மெடலுக்கு வந்து ஒரு நிலையான தொகை பரிசு, ஒரு மெடலுக்கு நிலையான தொகை பரிசு இருக்குது, நிலையான தொகை பரிசு. அப்ப இதுல பார்த்தோம்னா இந்த அட்டவணை 2ஆம் நாமினேஷன் நம்ம இதுக்கு ரீசன் சொல்லிக் கொள்ளலாம். என்னென்று முதன்மை சாவி இல்லாத பண்புகள் வந்து எங்களுக்கு முதன்மை சாவியோட முழுமையாக தங்கி இருக்குது, நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ இதுல வந்து நாங்க இதை வந்து என்ன செய்யணும், இனி அடுத்த நாமினேஷனுக்கு மாற்ற போறோம்னா இதுல வந்து இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை வந்து நாங்க நீக்கணும். ஓகே, பகுதியளவான அதாவது நிலை மாற்ற தங்கியத்துல வந்து நாங்க என்ன செய்யணும், நீக்க வேண்டும். ஸோ நிலை மாற்ற தங்கியத்துல நீக்க வேண்டும் என்ன செய்யணும், இந்த மிடல் என்ற இதை வந்து நாங்க நியூ டேபிள்ல போடணும். ஸோ நியூ டேபிள்ல நம்ம என்ன செய்வோம், இந்த மெடல் என்ற ஒரு டேபிள்ல மெடல் டைப் கம பிரைஸ் என்று போட்டுக்கொள்வோம். போட்டுட்டு இந்த மெடல் டைப் என்ன செய்வோம், இந்த அட்டவணையில முதன்மை சாவியா இருக்கிறது வந்து வின்னர் என்ற டேபிள்ல வந்து foreign key assign பண்ணி இங்க வந்து என்ன செஞ்சு கொள்வோம், தொடர்புமையை ஏற்படுத்திக் கொள்வோம். இப்ப பார்த்தோம்னா என்ஐசி மச்சேரி வந்து எங்களுக்கு முதன்மை சாவியா இருக்க போது, இந்த முதன்மை சாவியோட இந்த மெடல் டைப் வந்து எங்களுக்கு ஃபுல் டிபெண்டன்சியில வந்து தங்கி இருக்க போகுது. இங்க மெடல் என்ற அட்டவணையில மெடல் டைப்ல வந்து பிரைஸ்ன்றது ஃபுல் டிபெண்டன்சியில தங்கி இருக்க போகுது. இங்க வந்து எந்த ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியும் இல்லை. ஸோ இந்த அட்டவணை வந்து எங்களுக்கு இப்போ 3NFல காணப்படுது. இப்போ நேரைய பார்த்துனாங்க இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்ன, பார்ஷியல் டிபெண்டன்சி என்ன, ஃபுல் டிபெண்டன்சி என்னன்றதான் பார்த்து கொண்டாங்க. நான் திரும்ப சொல்லிக் கொள்றேன். பார்ஷியல் இப்போ டிபெண்டன்சி வந்து எங்களுக்கு 3 வகையான டிபெண்டன்சி இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் டிபெண்டன்சி, அடுத்து வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி, அடுத்து வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இந்த 3 வகையான டிபெண்டன்சி. இந்த 3 வகையான டிபெண்டன்சியை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா செவ்வனாக்கம் செய்யறோம். இதுல நாங்கள் 2வது செவ்வன் படிவத்தில் என்ன பார்க்கணும்னா எங்களோட தரவட்டங்களில் உள்ள எல்லா பண்புகளும் வந்து எங்களுக்கு ஃபுல் டிபெண்டன்சி, அதாவது ஒரு ஃபுல் டிபெண்டன்சி இந்த வரைவிலக்கணம் வந்து சாவி அல்லாத பண்புகள், ஓகே, சாவி அதாவது ஒரு முதன்மை சாவி அல்லாத பண்புகள், சாவி இல்லாத பண்புகள் சாவி பண்புடன் முழுமையாக தங்கி இருக்க வேண்டும். ஸோ முழுமையாக தங்கி இருந்தால் அதை வந்து சொல்லுவோம் ஃபுல் டிபெண்டன்சி. பார்ஷியல் டிபெண்டன்சின்றது வந்து எங்களோட சாவி இல்லாத பண்புகள் வந்து எங்களோட சாவி பண்போட பகுதி அளவாக தங்கி இருக்கிறது, ஃபுல்லா டிபெண்ட் ஆகி இல்லாம பகுதி அளவாக டிபெண்ட் ஆகி இருக்கு. ஸோ அப்படி இருந்த அதை நம்ம சொல்லுவோம் பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்றால் முதன்மை சாவி அல்லாத புலம் ஒன்றோட இன்னொரு முதன்மை சாவி அல்லாத புலம் வந்து சார்ந்திருந்தா அதை நாங்கள் சொல்லுவோம் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஸோ இதை வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ இதனூடாக நம்ம இந்த செவ்வனாக்க செயற்பாடை மேற்கொள்கிறோம். ஸோ இவ்வளவு தான் உங்களுக்கு இந்த பேப்பர் செக்ஷன் நான் பிளான் பண்ணது. ஸோ இது வந்து 2020ஆம் ஆண்டு கொஷின், ஒரு இலகுவான முறையில் வந்து இந்த கொஷின் போடப்பட்டிருக்கு. அனைவரும் இதை வந்து நம்ம படிச்சதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா இலகுவாக செஞ்சுருக்கலாம். ஓகே, வந்து இலகுவாக செய்யக்கூடிய கொஷின். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. தென் இதோட இந்த கிளாஸ் வந்து முடியுது. அவ்வளோதான் இன்றைக்கு. ஸோ இது வந்து கடைசி நாள் எங்களோட டேட்டா பேஸ். ஸோ இன்றைக்கு நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். தேங்க்யூ. நன்றி விதுஷன். இதோட உங்களுக்கான அனைத்து செஷன்ஸும் வந்து இன்றோட நிறைவு பெறுது. ஸோ இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற நீங்க இந்த பெண்டமிக்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு பரீட்சைக்கான காலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இதுக்காக கல்வி ரீதியா ஒரு உதவியை பண்ணணும், இன்னொன்று உங்களுடைய பெறுபேர்களை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஜப்ரா ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவினால இந்த வெபினார் சீரீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு. இதன் மூலமா உங்களுக்கு தெரியும் கடந்த 8 நாட்களாக வந்து 4 செஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலமா வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இது மூலமா நீங்களும் மேக்சிமம் பயனை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அதோட இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். இது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவினால் ஒழுங்கமைக்கப்படும் ஓர் சிறப்பு கருத்தரங்கத்தொடர். நன்றி.